அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் சிவன் தொலைக்காட்சி ஊடாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தமிழ் உறவுகளே, 30 ஆண்டுகளை தாண்டி 31வது ஆண்டில் கால் பதிக்கும் இந்த வேளையிலே சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கத்தின் சிவன் தொலைக்காட்சி ஊடாக இன்று ஓர் வரலாற்று பதிவை உங்களுக்கு நாங்கள் காண்பிக்க இருக்கின்றோம். அமிர்தம் நல்நிகழ்வு மண்டபத்தினுடைய பேர் ஆதரவில் உங்களோடு கவிபாட வந்திருக்கிறார்கள் எங்களுடைய கவிஞர்கள். ஆகவே இவர்கள் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் சிவன் தொலைக்காட்சி அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய செயல்பாடும் உங்களுக்கு நன்கு தெரியும். அதனுடைய பெரும் கனவாக இந்த கனவு இப்போது நினைவாகிறது இந்த திரைவழி ஊடாக. விட்டு பிடிப்பதன் மேதகு சோதியை தொட்டு தொடர்வன் தொலையா அப்பெருமையை எட்டும் ஆறுயிராய் நின்ற ஈசனை மட்டு கலப்பது மஞ்சனமாமே. திருமூலர். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க எம்கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்று ஒன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெம்கோன் நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு ஏலோரம் பாவாய். மணிவாசகர். பரம்பொருளுக்கு வணக்கம். என் பாச தமிழுக்கு வணக்கம். உள்ளத்தில் நின்றெறியும் நெருப்புக்கு வணக்கம். என் உயிருக்குள் கனன்றுள்ள பொறுப்புக்கு வணக்கம். ஆதி அந்தமில்லா அரும் பெரும் சிவசோதியின் பாத கமலங்களை இறுகப் பற்றி நின்று திரு கோணமலையானை கும்பிட்டு அவரின் முன்னிருந்து சூரிச் சிவனாரையும் மனசார பிரார்த்தித்தோம் வணக்கம். திருகோணமலையின் கோணேசர் கோவிலின் அடிக்கீழ் அமர்ந்திருந்து அர்த்தமுள்ள கவியரங்கம். அருளார்ந்த நல்வாய்ப்பை அமைத்து தந்த அந்த ஆதிசிவன் காலடிக்கு இக்கவிப்படையல் சமர்ப்பணம். அருளார்ந்த நல்வாய்ப்பை அமைத்து தந்த அந்த ஆதிசிவன் காலடிக்கு இக்கவிப்படையல் சமர்ப்பணம். சுடர்விட்டு ஒளிராகி சமய சமூக பணிகளினை தினம் தொடர்கின்ற அமைப்பாகி எம் தமிழ் உறவுகளின் இடர்களுக்கெல்லாம் எப்போதும் மாறுதலாய் பணி தாங்கி படர்கின்ற உறவாம் சுவிஸ் சைவ தமிழ் சங்கத்திற்கும் எப்போதும் தொண்டாற்றும் அன்பே சிவம் அமைப்பிற்கும் இப்போது உதித்துள்ள அமிர்தம் நல் நிகழ்வு மண்டபமும் நற்பாதை வகுத்த சிவபுர வளாகம் அமிர்தம் உணவகமும் அற்புதமாய் பணி செய்யும் சிவ தொண்டர் உறவுகளும் என 31ஆம் ஆண்டில் அடிவைத்து சுவிஸில் இருந்து செப்பமுற பணியாற்றும் சைவ தமிழ்ச்சங்க அத்தனை பேருக்கும் அன்பு நிறை வணக்கங்கள். 40 ஆண்டு கால சுவிஸ் வாழ் ஈழத்தமிழர்களின் காத்திரமான பங்களிப்பில் கம்பீரமான சிவனாலயம் பார்த்திருக்க வளர்கின்ற சூரிச் நிலமதிலே தொண்டு சேர்த்திருக்கும் அனைவருக்கும் சிறப்பான வணக்கங்கள். உலகத் திசையாவும் உயர்வான சிவ சேவையினை உலவச் செய்திருக்கும் சிவன் தொலைக்காட்சிக்கும் அதன் அருமை நண்பர்களுக்கும் அர்த்தமுள்ள இக்கவியரங்கை அமைத்து தந்துள்ள உத்தம உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். சந்திர குளிர்வாய் உயிரில் சங்கமமாறிக்கொண்டு தந்திடும் ஒளியில் எல்லாம் தன்மான உணர்வும் தந்து பந்தியில் வைத்த படையல் போல் சுவைகள் கொண்ட செந்தமிழ் மொழியே எங்கள் செல்வமே உனக்கு என்றும் எந்தனின் இதயம் கனிந்த வந்தனங்கள் வந்தனங்கள். உயிராகி கருவாகி உணர்வுக்குள் திரியாகி உளமெங்கும் கனிவு செய்து ஒளியாகி பொருளாகி உயர்வான மொழியாகி உலகெங்கும் பெருமை செய்து இனிதாகி எளிதாகி இலக்கணமும் நிறைவாகி எந்நாளும் உயர்வு கண்டு தனியாகி பெரிதாகி தனித்துவமும் எனவாகி தகை சார்ந்த நிமிர்வு கண்டு வல்லினமும் மெல்லினமும் இடையினமும் பல்லினமும் காய்ச்சலங்கை ஆடிக்கொண்டு வானமுதல் பூமி வரை வாழுகின்ற இயற்கையுடன் நடனமிடும் ஆரணங்கு
திமிதகிட தத்தகிட தகதகிட என்றபடி தென் பொதிகை மலையில் இருந்து தென்றலுடன் நல் நதியாய் தீங்கரும்பின் சுவையுடனாய் தேடி வந்த அரும்பிருந்து காலமதில் தொன்மையதாய் கன கதைகள் கொண்டதுமாய் ஈழமதில் எழுச்சி கொண்டு பார் முழுதும் பரவி தினம் பயனுடைய சொந்தமதாய் வேர்வரையும் வீரம் கொண்டு பூவிரியும் ஓசை முதல் புயல் அதிரும் சத்தம் வரை காவி வரும் கலை உணர்வு பேரழகு இலக்கியங்கள் பெரும் சிறப்பு படைப்புகளை பேரணவே கொண்ட சான்று நல்ல இயல் நாத இசை நாடகமதாகவன வல்லமைகள் மூன்றும் சேர்த்து பல்கலைகள் பண்பியல்கள் பயன்கள் தரு செல்வமென பல் வலிமை கொண்ட மாண்பு நீதி வழி நின்றதொரு நேர்மையுடன் நெஞ்சுரமும் ஆகியவை உன் சிறப்பு ஆதிமொழி ஆன தமிழ் தாயவளே உன் பாதம் போற்றுவதே என் பொறுப்பு இங்கு பாவிரியும் கவியரங்கு வென்றிடவும் பைந்தமிழே நீ அருள்வாய் இன்பம் நிறைத்து. சிந்து கவிபாட சிறப்பாக எமை அழைத்த சொந்தங்கள் அனைவருக்கும் சுறுசுறுப்பாய் இயங்கும் இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் தமக்கும் முந்தி வந்து தொலைக்காட்சி சபை நிறைத்த உறவுகளுக்கும் பந்தி இலை பாயாசம் போல் வலையொளியில் நேரலையில் உந்துதலோடு உட்கார்ந்திருக்கும் உங்களுக்கும் உயர் சிறப்பாய் இங்கு என்னோடு கவிபாட வந்திருக்கும் செந்தமிழ் சீர் கவிஞர் பெருமக்களுக்கும் வந்தனங்கள் வந்தனங்கள். தைப்பொங்கல் திருநாளில் தமிழர்களின் பெருநாளில் இந்த கவிப்பொங்கல் இப்போது கதவு திறந்து வருகிறது. மெய்ப்பொங்கல் பொங்கி மேதினியில் விகசித்த ஈழத்தமிழர் நெய்ப்பொங்கல் கவிமார்ந்த நிற்கின்றார் தயாராக. சக்கரை கட்டிகள் இடித்து அதில் சத்தான பாலையும் கலந்து பாசி பச்சை பயரையும் குழைச்சி கொஞ்சம் மிச்சமாக ஏலக்காய் சேர்த்து நல்லா குத்தின அரிசியை கழுவி மிக பக்தியாய் தெய்வத்தை வணங்கி எங்கள் முத்தத்தில் வச்சுத்தான் பொங்குவோம். எம்மில் ஒற்றுமை வந்திட பொங்குவோம். உயர் சத்திய வழியிலே பொங்குவோம். எங்கள் லட்சியம் வென்றிட பொங்குவோம். பொங்கட்டும் பொங்கட்டும் தையின் பொங்கல் இனி தித்திக்கும் தித்திக்கும் வாழ்க்கை பொங்கல். எங்கெங்கும் எங்கெங்கும் வாழும் போதும் அது எங்கள் ஈழத்தமிழ் பாசப்பொங்கல். சொந்த உறவுகள் அனைவருக்கும் இந்த தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுகின்றோம். சிந்திக்கச் செய்கின்ற கவியரங்கை இப்போ சிறப்புடன் நாம் இங்கே தொடங்குகின்றோம். நிலத்தின் அமைவு முதல் நாம் நினைக்கும் வாழ்வு வரையான எப்படி நிலத்தின் அமைவு முதல் நாம் நினைக்கும் வாழ்வு வரையான உணர்வு தளத்தினை உள்ளிருத்தி அதனை மெல்ல விளக்கி அகத்திலும் புறத்திலும் அவைக்கான மாற்றங்களை உள்வாங்கி கவித்தரத்துடன் அதனை பகுத்து கூறி இந்த உலக திசை வாழும் அனைத்து ஈழத் தமிழர்களின் மனத்தோடு உறவாடி அவர் தம் வலிகளுக்கு மருந்தாகி கனத்திருக்கும் மடியிலிருந்து கவிதைப்பால் சுரந்து எங்கள் சனத்துக்கு சத்தான செய்திகளை சொல்வதற்காக இந்த இனிப்பான கவியரங்கு இப்போது தொடங்குகிறது. நவரச குலைவாய் நல்ல நவதானிய முளைப்பாய் நவகோள்களின் தொகுப்பாய் உயர் நவரத்தினங்களின் மினுப்பாய் நவபாஷான மருந்தாய் சக்தி நவராத்திரி பொருளாய் நவமாவரண ஏற்றமாய் கந்தன் நவ வீரர்களின் ஆற்றலாய் நவகவிகள் கூடி இங்கே நற்கவிதை சுவை படைப்பர். ஒன்றென்றால் ஒன்பதாக்கும் ஒரு சில பேர்க்கிடையில் எப்படி ஒன்றென்றால் ஒன்பதாக்கும் ஒரு சில பேர்க்கிடையில் இந்த 9 பேர் ஒன்றாகி ஒரு கருத்தில் பயணிப்பர். ஒற்றுமையை வலுவாக்கும் உபயகாரராகியிருப்பர். 9 கவிகளுடன் நானும் சேர்ந்து வணக்கம் சொல்லி ஒருவாறு கவியரங்க திருக்கதவம் திறக்கின்றேன். 9 கவிகளுடன் நானும் சேர்ந்து வணக்கம் சொல்லி ஒருவாறு கவியரங்க திருக்கதவம் திறக்கின்றேன். முத்தான கவிஞர் 9 பேருடன் நானும் ஒருவனாகி 10ஆவதாய் நிற்க இப்பாவரங்கு பயணிக்கும். 10 பொருத்தமும் பக்காவாய் பொருந்தியிருக்கும் சத்தான கவியரங்க சமரிப்போ அனல் அடிக்கும். முத்தான கவிஞர் 9 பேருடன் நானும் ஒருவனாகி 10ஆவதாய் நிற்க இப்பாவரங்கு பயணிக்கும். 10 பொருத்தமும் பக்காவாய் பொருந்தியிருக்க சத்தான கவியரங்க சமரிப்போ அனல் அடிக்கும். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே இது தலைப்பு. எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே இது தலைப்பு. பொங்கல் திருநாளில் பூ பூக்கும் நன்னாளில் எங்கள் வாழ்வியலின் இன்றைய நிலை பாடி எங்கும் வாழ்கின்ற எம்முறவை வழிகாட்டி தங்கள் நிலை உணர்த்தி தடம் மாறா வழி சொல்லும் பங்கை விளக்குவதாய் எடுத்த முயற்சியே எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ்த்தாயே எனும் கவி அரங்க தலைப்பாக அவதாரம் எடுத்துள்ளது.
எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே இது தலைப்பு. அன்னை மண்ணை பாடுவதென்றால் அது அம்மா தன் கையால் செய்து தரும் சர்க்கரை மோதகம் போல அத்தனை சுவை தரும் ஆனந்த அனுபவமாம். அன்னை மண்ணை பாடுவதென்றால் அது அம்மா தன் கையால் செய்து தரும் சர்க்கரை மோதகம் போல அத்தனை சுவை தரும் ஆனந்த அனுபவமாம். உள்ளிருந்து ஊற்றெடுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உச்சுக்கொட்டி உள்நாக்கு ஈரலிப்பில் உயிருக்குள் தித்திக்க நல்வாழை பழம் போல வலிக்கி வரும் கவிதையாக, அதை சொல்லாக்கி சுவைக்கும் போது அமிர்தமாகும் இனிமையாக. தாய் மண்ணை பாடும் தருணங்களின் போதுதான் மண் உலகில் எவனும் மகா கவிஞனாகின்றான். தாய் மண்ணை பாடும் தருணங்களின் போதுதான் மண் உலகில் எவனும் மகா கவிஞன் ஆகின்றான். தமிழை பாடினால் அவன் தமிழன், காதலை பாடினால் அவன் காதலன், இயற்கையை பாடினால் அவன் ஆர்வலன், எதையாவது பாடினால் அவன் தான் யாரவன். தமிழை பாடினால் அவன் தமிழன், காதலை பாடினால் அவன் காதலன், இயற்கையை பாடினால் அவன் ஆர்வலன், எதையாவது பாடினால் அவன் யாரவன். வலிகளை பாடினால்தான் அவன் கவிஞன், அது தீர்க்கும் வலிகளையும் பாடினால் அவனே மகா கவிஞன். இங்கே ஈழமண்ணை அதன் வலிகளை அது தீர்க்கும் வலிகளை சூழ நின்று 9 கவிகளும் உணர்விக்க வருகிறார்கள். காங்கேசன் துறை முதல் கருங்கொடி தீவு வரை, மாதோட்ட அலை தொடங்கி மணலாற்று வளம் வரை நீங்காது நிறைந்துள்ள நிலமிங்கே பாடு பொருள். மாசற்ற தாய் நிலத்தை அதன் மாண்பை மாவட்ட வாரியாக இந்த மகா கவிஞர் 9 மூசு மலையாக்கி முன்மொழிய வருகின்றார். இன்னும் நான் பேசிக்கொண்டிருந்தால் நீங்கள் என்னை பேசுவீர்கள் என்பதனால் ஆசை கவிஞர்கள் ஒவ்வொருவராய் அழைக்கின்றேன். அன்போடு கைதட்டி வரவேற்பு கொடுத்திடுங்கள். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே கவி அரங்கம் இப்போ களை கட்ட தொடங்கிறது. முதலில் திருகோணமலை பற்றி கவிஞர் தில்லைநாதன் பவித்திரன். அலையாடும் அன்னை மண் அழகு திருகோணமலையான தலைநகரை மாண்புமிகு சிறப்பியல்பை திருமலை நகராட்சி உறுப்பினர் கவிஞர் பவித்திரன் கவிச்சுளையாக தரவுள்ளார். அன்போடு அழைக்கின்றேன். தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்து ஒன்றாக கட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்த நறுந்தையின் பெய்த பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்து இனித்த நறுனை அளந்தே இளஞ்சூட்டில் இறக்கி எடுத்த சுவை கட்டியிலும் இனித்து எத்திக்கும் புகழ் மணக்கும் இலக்கிய அரங்குகளில் எழில் நடனம் புரிகின்ற தமிழன்னைக்கு என் முதல் வணக்கம். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ்த்தாயே, எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ்த்தாயே. மானோடும் தெருவெல்லாம் தேனோடும் தமிழெடுத்து, மானோடும் தெருவெல்லாம் தேனோடும் தமிழெடுத்து மாமலை அமர்ந்த என் கோணைநாதன் தாள் கொடுத்தேன், மாமலை அமர்ந்த என் கோணைநாதன் தாள் கொடுத்தேன். வேங்கை காற்றினிலே வேளத்தமிழ் கொண்டு வந்தோம், வேங்கை காற்றினிலே வேளத்தமிழ் கொண்டு வந்தோம். ஈழத் தலைநகரில் இந்தமிழால் ஒன்றிணைந்தோம், ஈழத் தலைநகரில் இந்தமிழால் ஒன்றிணைந்தோம். போகட்டுமென்று இனி பொறுத்தது போதுமன்றே, போகட்டுமென்று இனி பொறுத்தது போதுமன்றே ஈழத்தாயை ஏற்றமுறப்பாட வந்தோம். நாங்கள் ஈழத்தாயை ஏற்றமுறப்பாட வந்தோம். ஒரு கிரகம் தெரிந்தாலே உன்னதமாகும் என்பர், ஒரு கிரகம் தெரிந்தாலே உன்னதமாகும் என்பர். 9 கிரகங்கள் ஒன்று சேர்ந்தோம் ஒரு தேசம் அடைவதற்காய். ஒன்புகள் கவிஞர்களே, ஒற்றை தலைமையே, ஒரு வணக்கம் உரைத்தேன் திருவணக்கம் அதுவே. புத்தரிசி இட்டு புதுப்பொங்கல் இடும்போது நல்லரசி தமிழுமங்கள் நாவினால் வந்து நயமூட்டும். நீங்கள் புத்தரிசி இட்டு புதுப்பொங்கல் இடும்போது நல்லரசி
தமிழும் நாவினால் வந்து நயமூட்டும். எவன் வந்து தடுத்தாலும் எதிரில்லா சிவன் தொலைக்காட்சியில் நாளை ஈழப்பண் கேட்கும், நாளை ஈழப்பண் கேட்கும். என் உயிர் தமிழினமே, இதய தட்டினிலே என் தமிழை அள்ளி எழிலான வணக்கமுடன் என் கவியை தொடர்கின்றேன், எழிலான வணக்கமுடன் என் கவியை தொடர்கின்றேன். எங்கள் உயிர் நீயே ஈழத் தமிழ்த்தாயே, எங்கள் உயிர் நீயே ஈழத் தமிழ்த்தாயே. மூத்த குடியின் முழு வரலாறும் மூண்டு கிடக்குமிடம், நாற்றிசை மக்களும் நாளெல்லாம் போற்றுமிடம், நாற்றிசை மக்களும் நாளெல்லாம் போற்றுமிடம். வாசுகியும் வாயுவும் வம்பிளக்க கைலாயம் திரிந்து தட்சிண கைலாயமான இடம். ஓடு உடைத்த மச்சமா அவதாரத்தின் ஒரு துண்டு வந்து மச்சேந்திரியமான இடம். ஓடு உடைத்த மச்சமா அவதாரத்தின் ஒரு துண்டு வந்து மச்சேந்திரியமான இடம். மனு மன்னர் வழிவந்தோர் வகுத்த எங்கள் கோணேஸ்வரம். கார்வரை நிறத்திலே காம்பிலே குறிஞ்சியாட, கார்வரை நிறத்திலே காம்பிலே குறிஞ்சியாட, தோல் புலி உடுத்த எங்கள் தோடுடைய செவியன், தோல் புலி உடுத்த எங்கள் தோடுடைய செவியன், ஆரியன் வரமுதலே அமைத்த தலம் கோணேஸ்வரம் என்று உறக்கச் சொல்வோம், என்று உறக்கச் சொல்வோம். கடலலைகள் தாளாட்ட மாவலி வந்து வளம் சேர்க்க எங்கள் ராவணனார் இயற்றிய எழிலான திருகோணமலை என்றே இடித்துரைப்போம். ஈழமே எங்கள் உயிரே தமிழரின் மூலமும் நீ அன்றோ, ஈழமே எங்கள் உயிரே தமிழரின் மூலமும் நீ அன்றோ. மூவேந்தர் வீரமும் முறையாய் அமைந்தாங்கு, மூவேந்தர் வீரமும் முறையாய் அமைந்தாங்கு, முழு மதி முகமுடைய தலைவன் படை நடத்த முகிழ்ந்தாய் முகிழ்ந்தாய் அம்மானி. ஏற்றிய கொடிகளெல்லாம் எமது நிலமாய், ஏற்றிய கொடிகளெல்லாம் எமது நிலமாய், சாற்றியே தமிழ் வளர்த்தோம், ஊட்டியே தமிழுணர்வை கூட்டியே உரிமை கேட்டோம். நாற்றிசை நாடுகளும் நா பிளந்து உனை நோக்க நீ ஆக்கிய கதைகளெல்லாம் அந்தோ அந்தோ பெரிதன்றோ, நீ ஆக்கிய கதைகளெல்லாம் அந்தோ அந்தோ பெரிதன்றோ. வார்த்த கொள்கையிலே வளம் பெருக்க வாரி பெருக்கி வயலுடுத்து வன்மை பொன்னாய் வளர்ந்த தாயே எங்கள் உயிர் நீயே. தாகமடங்காமல் தவிக்கின்றோம் என்றும், நாங்கள் தாகமடங்காமல் தவிக்கின்றோம் என்றும், தாயகம் நீ என்றே உரைக்கின்றோம் என்றும். தேசாந்தரம் சென்றாலும் தேசமே சுமக்கின்றோம், தேகமே அழிந்தாலும் பொன்னகம் மீட்போம், தேகமே அழிந்தாலும் பொன்னகம் மீட்போம். அன்று தெவிட்டாத தமிழை அரியணையில் காப்போம், அன்று தெவிட்டாத தமிழை அரியணையில் காப்போம். வல்ல தலைவன் வந்து மணிமுடி தரித்த பின்னர், சன்னதமாய் சமத்துவமும் சமஷ்டியும் பெற்ற பின்னர், எண்ணிலா கலைகளோங்கும் என் தமிழ் தரணியாலும் கரிகாலன் கனவில் கார்த்திகை பூக்கள் பூக்கும். சிவப்பும் மஞ்சளுமாய் தேசியத்தில் நிறங்களூறும் பொன்வாகை மரத்தடியில் பொது உடைமை நிழல் விரிக்கும், பொன்வாகை மரத்தடியில் பொது உடைமை நிழல் விரிக்கும். செண்பகம் நாளும் சிலிர்த்து நீரகற்றும் கிளித்தட்டில் உலகக்கோப்பை ஈழநாடு பெற்று மீளும், கிளித்தட்டில் உலகக்கோப்பை ஈழநாடு பெற்று மீளும். எங்கள் உயிர் நீயே ஈழத் தமிழ்த்தாயே, எங்கள் உயிர் நீயே ஈழத் தமிழ்த்தாயே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். திருகோணமலை நிலையை கவிதையதின் வரியாலே வார்த்தெடுத்தார் கவிஞர் பவித்திரன். நன்றிகள் அவர்களுக்கு. அடுத்து அம்பாறை பற்றி கவிஞர் நீலையூர் சுதா. தெம்பு தரும் திருநிலமாம் அம்பாறை பற்றி தீந்தமிழ் கவிபாட வருகின்ற கவிஞர் இவர். கிழக்கு மாகாண மீன்பிடி பணிப்பாளர், மிகையான படைப்பாளர். நீலையூர் சுதா அவர்களை மகிழ்வோடு அழைக்கின்றேன். எங்கள் தமிழ் நீயே ஈழத் தமிழ்த்தாயே. தமிழ் மரபு தைப்பொங்கல் கவியரங்கு நாயகனே, தன்னார்வு தொண்டு செய்யும் புலம்பெயர்ந்த எம்மவரே, சுவிஸ் சைவ தமிழ்ச்சங்க ஏற்பாட்டு குழுவினரே, சுழன்று நின்று தொகுப்பாக்கும் சிவன் தொலைக்காட்சி நண்பர்களே, கவியரங்கு களைகட்ட கவிபாடும் கவிஞர்களே, காதினிக்க கவி கேட்டு களிப்படையும் ரசிகர்களே, வணங்கவென சிவன் கோயில் வந்திருக்கும் அடியாரே, வாய்ப்பளித்து எனையிங்கு வரைவளைத்த பெருமானே, நன்றி வணக்கம்.
மட்டெல்லை கடந்ததுமே மற்றுமொரு மாவட்டம். மருதமொடும் நெய்தலோடும் மக்கள் அங்கே குடியேற்றம். பெரிய நீலாவணையில் இருந்து பிரிகிறதே அதன் தோற்றம். பின்பு சென்று முடிகிறது பாணமையில் உட்பக்கம். பிரதேச செயலாளர் பிரிவாக இருப்பது பிரிபடாமல் பிரச்சினைக்குள் இருப்பது கல்முனை வடக்கு. பிரச்சினையே தீர்வுகளில் பேசுபொருள் தென்கிழக்கு. பிரிந்துவிட்டால் வடகிழக்கு இணையாது வெறும் கணக்கு. கரைவாகு காரைதீவு களியோடை என பல ஊர்கள். கடலோரம் அரைவாசி கழிகிறதே அவ்வூர்கள். விரைவான குடியேற்ற விவசாய கிராமங்கள் வித்துவத்தால் இனம் பெருக்கி வெற்றி பெற்ற சாதனைகள். உள்ளைக்கே உல்லாச பிரயாணி வருவார்கள். உகந்தையிலோ கதிர்காம யாத்திரிகர் உறைவார்கள். எல்லையாக கல்லாற்றை எப்போதும் கடப்பார்கள். எத்தனையோ இடங்களைத்தான் அரசியலால் பிடித்தார்கள். கதிர்காமம் செல்வதற்கு காட்டுவழி பாதையுண்டு. காட்டுவழி பாதையினை கச்சேரி திறப்பதுண்டு. மேட்டு நில பயிற்சியை தோட்டமாக வளர்ப்பதுண்டு. மெல்ல மெல்ல யானை வந்து மிதித்தவரை கொன்றதுண்டு. கல்லோயா திட்டத்தால் காணி எல்லாம் பயிற்சியை. கடல் சூழ அமைந்ததனால் கடல் மீனோ குறைவில்லை. வனம் வாழும் விலங்கினங்கள் வசிப்பதற்கே அளவு இல்லை. வருமானம் இலங்கைக்கு வழங்குவதே அருகம்பை. சிங்களவர் முஸ்லீம்கள் சேர்ந்து ஒன்றாய் வாழும் இடம். சிறுபான்மை இனமாக செந்தமிழர் கூடுமிடம். அங்கு அவர்கள் அரசியலில் அனாதையான இடம். அபிவிருத்தி அடையாமல் அங்கு இருக்கும் தமிழர் இடம். வர்த்தகமே முஸ்லீம்கள் வாழ்வதற்கு ஆதாரம். வருமானம் தமிழருக்கு வகையின்றி விவசாயம். மற்றவருக்கு இருக்கிறது மட்களியில் இருபோகம். மாடுகளும் ஆடுகளும் சிலர் வளர்த்து வியாபாரம். தீகவாவி பன்சலையில் தேரர்கள் பெரகராக்கள். திருக்கோயில் ஆலயத்தில் சூரருக்கோ ஊர்வலங்கள். கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் வேடிக்கைகள். கர்த்தரது பூசையிலே நத்தாரின் பாப்பாக்கள். 90இல் யுத்தம் ஒன்று தொடங்கியது கல்முனையில். தொடராக பாய்ந்ததுவோ தோட்டாக்கள் தமிழ் உயிரில். கண்ணூறு பட்டாற்போல் கரை சேர்ந்தார் வெளியூரில். காணாது போன பலர் இன்னும் தான் பட்டியலில். தமிழூர்கள் பல இன்று தடம் அழிந்து போயாச்சு. தமிழருக்குள் ஒற்றுமைக்கே தடைக்கல்லாய் பல ஆட்சி. தமிழூரில் தவறணைகள் தலை விதிக்கே எமனாட்சி. தமிழினத்தை காப்பாற்றும் தலைவர்கள் தேவையாச்சு. தமிழ் மொழிக்கு தவப்புதல்வர் சிவமி விபுலானந்தர். தமிழ் உலகில் அவர்தானே முதல் பேராசிரியர். இன வழியில் அரசியலால் உதயமான பல நபர்கள். இவர்களுள் அஸ்ரப்பும் முதன்மையான ஒரு வழக்கறிஞர். வடகிழக்கில் வலிமை உள்ள வாழ்வெமக்கு வேண்டும். வாலிபர்க்கு வளமூட்டும் வாய்ப்பளிக்க வேண்டும். இலக்கியத்தால் நாம் இணைப்பொன்றை ஏற்படுத்த வேண்டும். எதிர்காலம் இவ்விழா போல எங்கும் தான் எமக்கு வேண்டும். நன்றியுடன் நீலையூர் சுதாகரன். அம்பாறை மண் பற்றி அங்குள்ள மண் பற்றை எம்மோடு பகிர்ந்திருந்தார் கவிஞர் நீலையூர் சுதா. நன்றிகள் அவர்களுக்கு. அடுத்து மன்னார் பற்றி கவிஞர் தரங்கிணி. முன்னோராய் தமிழாண்ட மன்னாரை எடுத்தியம்ப தன்னார்வ கவிஞர் நாவண்ணன் மகளான தரங்கிணி இப்போது வருகின்றார். கவியாளர் ஆசிரியர் தரங்கிணியை அப்பாவின் ஆசியோடு அன்போடு அழைக்கின்றேன். சிவன் கோயில் சைவ தமிழ்ச்சங்கம் ஆரத் தழுவும் நெஞ்ச பாச உணர்வோடு எமை வாரி அழைத்து வந்து பாடு கவி என்றவர்க்கும்
சோறாவளி பார்த்திருக்க வழி செய்யும் சிவன் டிவி அமைப்பிற்கும் ஆதி சிவன் சடைமுடியில் கங்கை சிந்தும் நீரைப் போல மோதி வரும் காற்றினிலே கவி மாந்தர் தமை ஆளுகின்ற ஐயனே என் அண்ணனே, ஈழத்தமிழ் தாயின் கவி பாய்ச்சிவிட காத்திருக்கும் கவி பாவலரே, அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே, நீலம் விரிந்த வானும் கோலம் போடும் விசும்பும் தாளம் போடும் கடலும் நீளம் தரும் நீர்த்தேக்கும் தாவிப்பாயும் காற்றும் காவி செல்லும் குளிருப்பும் தளல் எகிரும் பிளம்பும் அதில் சுழல்கின்ற எழில் நகராம் நெய்தலும் மருதமும் சேர வாய்த்த நிலமகளாம் மன்னார். கடல் சூழ் ஈழத்தீவின் மேல் வடமேற்கு திசையின் அழகென கடந்த முந்தையர் வாழ்வதை திடமாய் சுமக்கும் இந்த மண் மன்னார் எங்கள் சொந்த மண். வடக்கே கிளிநொச்சி, வடகிழக்கு முல்லைத்தீவு, கிழக்கே வவுனியா, தென்கிழக்கு அனுராதபுரம், தெற்கே புத்தளம், மேற்கே நீள் கடல் என எல்லை சூழ் சிறுநகராம். இந்திய தேசத்திற்கு அருகே இந்துமா சமுத்திரத்திற்கிடையே முந்திய தொப்புள் கொடிகளென வந்து போய் உறவானார். வல்ல புகழ் சுமக்கும் நல்ல நகர் மன்னார் 1996 சதுர கிலோமீட்டர் மண் தாயின் பரப்பளவில் 1,62,864 மாந்ததமை கொண்ட மாண்புறு நகராம். அருவியாற்றின் பெயரான மன்னாறு நகரின் இயற்பெயர் அதுவே. மருவி மன்னாராய் பின்னாளில் இப்புண்ணிய பூமி நிறைந்தது. நிற்காது நீரடிக்கும் மலையோசை, வற்றாது சேர்க்கும் நன்னீரும், அற்புதமாய் பச்சை விரி வயல் நிலமும், பற்பல காட்சி தரும் உயிரினமும், வேற்றின பறவைகள் வந்தமர ஆற்றுதற்கு இடம் கொடுக்கும் நன்னிலம், போற்றுதற்கு உரிய தாய் நிலமே, பொற்பாதம் பணிகின்றேன் நத்தவமே. போரிட்ட காலத்தில் வீரிட்ட படை வேங்கையர் விரைந்து இறங்கியதும் மாதோட்ட துறைமுகம் சுமந்த ஈழமண். தூங்கும் பழக்கனியை பாய்ந்து தொங்கி மந்தியுண்டனவாம், தெங்கம் தரும் சோலைகளாம், எங்கும் நிறை மலர்வனமாம், ரீங்காரமிடும் வண்டுகளாம், தூங்கிடா அலையோசைகளாம், வங்க துறைமுகத்தில் வந்த வணிகர்கள் தங்கி வாழ்ந்தனராம். தோடுடைய செவியோனுக்கு தேவார பாடல் பெற்ற தலம், ஆத்ம கூடுடன் கலந்த பக்தியாய் ஈழ நாடு நோக்கி கை தொழுது பாடும் சமய குரவர்கள் துதித்த திருக்கேதீச்சரம். நீலகண்டனே, நீலக்கடல் புடை சூழ்ந்த மாதோட்ட நன்னகரில் பாலாவி கரை மீது பதிமாதாளோடு உறைந்தீரோ? பித்தர் அன்பினால் பாலாவி கரை மீது செத்தவர் எலும்பதை மொத்தமாய் அணிந்தங்கே சித்தையுடன் அமர்ந்தீரோ? மண்மேட்டில் புதைந்தது மாதோட்டம், எஞ்சியது புண்ணிய திருத்தலமா? கண்ணென அதை போற்றி வர சைவர் புண்பட போத்து கேயர் இடித்தனராம். அக்கற்கள் தூண்கோட்டை சுவர் வளர்த்ததுவாம். பின் அருங்கொடையா மாறுமுக நாவலரின் பெருமுயற்சி அதன் பின்னரதே திருத்தலம் காட்சிதர மன திருப்தியுடன் கை தொழுதனரே. அமைதியின் திருவுருவாய் அவனியை காத்திடும் நல் அமலனின் தாய்மரியே, அன்பெனும் தேவதையே, மடு என்னும் ஆலயத்தில் மடுத்தாயே நின் சரணம் கெடு தீமை அகற்றி மனம் தொடுகின்ற அன்னைமரி. தஞ்சமென வந்த பிஞ்சுகளை பீந்து உடல் சிதறி குருதி சிந்தி கிடந்ததண்ணி நொந்தீரோ தாய்மரியே. யாழ் நிலத்தின் பெருமன்னன் தாழ்நிலத்தில் தன் மக்கள் மூழ்கும் வேற்று மதத்தினாலே ஆழ்ந்த சினத்தில் மூண்டெழுந்து வாளெடுத்து வீசியதால் வீழ்ந்த வேத சாட்சி மண். இறைமகனாம் இயேசுபிரான் சிலுவை அறைந்து இறந்தது போல் நிறைவான உறுதியுடன் உயிரை குறைவாக எண்ணிவிட்டார். பெருமரமாம் பெருக்குமரம் தரு நிழலால் விரிந்திருக்கும்
எம் தெருக்களில் அரேபியரின் வருகையை கூறி நிற்கும். மூச்சடக்கி முத்து குளித்த முத்தரிப்பு துறையின் எச்சத்தின் மிச்சமாய் சிதந்த கட்டிடம். அல்லிராணி கோட்டை என சொல்லும் மரபுண்டு, மெல்லாதன் கலையிழந்து மெலிந்த அழகாய் காணும். மன்னார் மண் மணங்கமழ் மரபு வழி கலையுண்டு. பொன்னாக மக்கள் வாழ்வில் வரமென பெற்ற பேறு. வடபாங்கு தென்பாங்கு முருங்கனே கண்விழிக்கும். வாசகப்பா பசானுடன் பேசாலை உடக்குப்பா ஸ்தரமெடுக்கும். விடலையெல்லாம் அரங்கேற்றி ஆற்றலை வளர்க்கும் மண், தம் உடமையாய் அதை எண்ணி மரபினை காத்த மண். உழுதுண்டு வாழ்வோரும் கடல் நம்பி பெறுவோரும் வலுவாத வணிகமும் கல்வி உயர் ஊழியரும் நிறைந்த ஈழ மன்னாரா. கருமம் காரியம் என்று கருதாமல் தம் உயிரையே தருகின்ற வீர வேங்கைகள் எழுந்த மண். பெருமைகள் வலிமையாய் அருமை பெண் அவள் விரும்பி வித்துடல் ஆன விளைநிலம். கடல் மார்க்கம் தரை மார்க்கம் உடலாலே உழைத்து விடத்தல் தீவு பேசாலை தலைமன்னார் மக்கள் திடமாக மனதார கை கொடுத்தார். தடம் பார்த்து நிலை பார்த்து இடம் பார்த்து சுழியோடி கடமை செய் மாதவமே. குஞ்சுக்குளம் அரிப்பு காடெல்லாம் கதை சொல்லும். நஞ்சு அணிந்தவர் பசித்திருந்த வேளையெல்லாம் நெஞ்சு உறுதியுடன் அன்னமுட்ட திருமுகங்கள். அஞ்சும் கோளையல்லா அன்னையராய் அரவணைத்து தஞ்சம் கொடுத்து காத்த வீரம் செறிகூடுகள். துஞ்சா அவர் அன்பு பஞ்சமில்லா நிறைந்திருக்க, வஞ்சமில்லா எளிமைக்குள் கஞ்சமில்லா தேசப்பற்று. பனைவளமும் மண்வளமும் வேளாண்மை பெருநிலமும் வெண்மையின் உப்பளமும் கண்கவர் சுற்றுலா துறை நிறைந்த மன்னாரே. வந்தாரை வரவேற்கும் குணம் கொண்ட மக்கள், நொந்தாரை அரவணைத்து தேற்றிவிடும் மாந்தர். விருந்தோம்பல் நிறைவளித்து தம்பளத்தை பரிசளித்து தாராள குணம் காணும் மன்னார் வாழ் மைந்தர்கள். அந்நிய வருகையினால் வந்த சில மதமானாலும் பிந்திய காலமதில் மக்கள் பற்றுக்கொள்ள முப்பெரும் மதங்கள் சூழ் மன்னார் வாழ் நகரம் அப்பளுக்கில்லா அன்புடன் ஈழ மக்கள் உறவு கொள்ள தப்பில்லா அவர் எண்ணம் ஓர்தாயின் பிள்ளை என ஒப்பரிய விழாக்கள் எல்லாம் இணைந்தே ஈடேற்றினாராம். இதம் தரும் ஆத்மாவில் மறை பொருள் உணர்ந்திருக்க பதம் பார்க்கும் வெஞ்சினங்கள் தூரத்தே சென்றுவிடும். பதம் கொண்ட நெஞ்சோட்கு அன்புடைமை எடுத்துரைத்து எம் தந்தையர் வாழ்வதனை சொல்லி கரங்கோர்ப்போம். ஈழத் தமிழ்த்தாயே எமை வாழ வளம் ஈந்தீரே. வீழா ஏந்தி நிற்போம் தோழமை கொண்டிடுவோம். எங்கள் உயிர்நீயே ஈழத் தமிழ்த்தாயே. நன்றி. மகிமையுள்ள மன்னாரை அதன் சிறப்பை கவிதையிலே தந்து சென்றார் கவிஞர் தரங்கிணி. நன்றிகள் அவர்களுக்கு. அடுத்து வவுனியா பற்றி கவிஞர் வேலனையூர் சுரேஷ். அவனியிலே அழகு தரும் ஈழத்து மாவட்டம். வவுனியாவின் வாழ்வு பற்றி வல்ல கவி தருவதற்காய் இனிமையான அரும் கவிஞர் வேலனையூர் சுரேஷை இருகரம் கூப்பி இன்பமுடன் அழைக்கின்றேன். எங்களுயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. சூரிஸ்தில் உறையும் சுந்தரச் சிவனை, அருள் வாரி சொரியும் வள்ளல் அவனை, எம்மை நேரில் அழைத்து அதிசயம் நிகழ்த்திய பெருமானை, எங்கள் பார்வதி பரமேஸ்வரனை, ஐயன் பேரில் எழுந்த சைவத்தமிழ் சங்கத்தை, அன்பே சிவத்தை, சிவன் தொலைக்காட்சியை எல்லாம் வாழ்த்தி வணங்கி தொடர்கின்றேன் என் கவிதை. தை திருநாளாம் பொங்கல் நன்னாளில் கை கூடியிருக்கிறது இக்கவி அரங்கம். நாவில் இனிக்கும் நற்றமிழ் கொண்டு கோவில் குளத்து சிவனின் கோபுர வாசலில் நின்று பாவில் உம்மை வணங்கி பாட விளைகின்றேன் ஒற்றை ராவில் எழுதிய கவிதை கொண்டு. முல்லை அனிராதபுரமும் மன்னார் திருமலையும் எல்லை புறங்களாய் இருந்து அணி செய்ய கொள்ளை அழகோடு கொலுவிருக்கும் வவுனியாவை பாடென்று என்னை அழைத்து முன்னே விட்ட தலைமை கவிஞா. வில்லாண்ட பரம்பரை வாழ்ந்த பெருநிலத்தை தமிழின் சொல்லாண்ட கவிஞர் அல்லவா பாடி சேபிக்க வேண்டும். இந்த வில் போன்ற கவிஞரை ஏன் அழைத்து வில்லங்கம் பார்க்கிறீர்கள்?
அடங்கா பெற்றை அட தொடங்க கூட ஒரு தில் வேண்டுமல்லவா? காக்கா பிடித்த காக்கை வன்னியனையும் சோக்காய் பாட ஒரு சோக்கான கவிஞர் வன்னியின் தேக்காய் நின்று திறம்ப வேண்டியவர் அல்லவா தேவை? நான் எப்படி பாடுவேன் வவுனியாவை? வீர தமிழித்தி கொடுத்த மார்பின் ஈர முளையறிந்தி பால் குடித்து வளர்ந்த தீர புதல்வர்கள் நடந்து திரிந்த திருநிலத்தை ஒரு தேரப்பாட இந்த ஒற்றை நாள் போதாது. எங்களுயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. வற்றாத குளங்களும் வடிகால் வாய்க்கால்களும் குற்றால தருவி போல் குழு குழு என்று ஓடும் குளிர்ந்த நீரும் பொற்காலம் போல எக்காலமும் திகழும் விற்கோல உலகின் வியத்தகு இடமே. எக்காலம் போட்டு எவனுக்கோ எல்லாம் மக்காலம் வாங்காமல் இன்றும் முக்காலமும் உழைத்து முன்னேற துடிப்பவர்கள் தற்காலமும் வாழ்கின்ற தனில் திறந்த இடமே வவுனியா. நித்தமும் கண்டாரைப் போல கட்டி அணைத்து அன்பு செய்து வந்தாரை எல்லாம் வரவேற்று உபசரித்து வழியனுப்பும் இடமே வவுனியா. இல்லையென்று வந்த எவனுக்கும் தானும் இல்லையென்று சொல்லாமல் நிறுத்தி வைத்து சுடச்சுட தேநீரும் வெள்ளுருண்டையும் கொடுத்து அத்தோடு தன் நிலத்தில் விளைந்த நெல்லை தினையை சாமையை வெள்ளை கத்தரியை வெண்டியை பூசணியை கொள்ளை புறத்து மாட்டுமாலில் தொங்கும் வெங்காயத்தை மாங்காயை தேங்காயை எல்லாம் அள்ளி கொடுத்து பரம ஏழையை கூட பள்ளை வரை சென்று பக்குவமாய் வழியனுப்பும் பண்பில் பண்பாட்டில் தலை சிறந்த இடமே வவுனியா. பண்டாரி குளம் என்ன, பாவர் குளம் என்ன, கண்டாரை போல கஞ்சிமட்டும் வேப்பங்குளம் என்ன, வவுனி குளம் என்ன, திங்கார தீமை போல் சில்லென்று சிலிக்கும் சின்னடம்பன் குளம் என்ன, திருநாவற்குளம் என்ன, மன்ன குளம் என்ன, மடு குளம் என்ன, என்ன எண்ண இனித்திடும் வெறும்பத்தான் குளம் என்ன, எண்ண எண்ண இனித்திடும் வெறுப்பத்தான் குளம் என்ன, ஈர பெரிய குளம் என்ன, தரணி குளம் என்ன, இரணை எழுப்பை குளம் என்ன, ஒரு காலம் வரியலை தாண்டி தாண்டியே உள்ளம் காலும் மேலும் கண்டிப்போன தாண்டி குளம் என்ன, சா உரசும் போதும் தலைக்காத பூவரசங்குளம் என்ன, ஒரு அங்குல நிலமும் விடுபடக்கூடாதென தீக்குளித்த பூவரசங்குளம் என்ன, வவுனியாவின் குளங்களை எண்ணி கணக்கிட இறைவன் நான் வாழ கொடுத்த நாட்கள் போதாது. எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. வவுனியா போல் உனக்கு வரமாய் வளமாய் வாய்த்த இடம் உண்டோ? எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. சுட்டமானும் மறையும் பன்றியும் பட்டி பசுவின் பாலும் தயிரும் கொட்டி கிடக்கும் குரக்கன் சாமை வரகும் தினையும் பனாட்டும் முடியலும் இன்னும் உடற்கட்டு குலையாமல் கம்பு போல் வாழ வைக்கும் கெட்டுப்போகாத கொம்புத்தேனும் தட்டுப்பாடின்றி தாராளம் அனுபவிக்கும் மட்டில்லா மாநகரம் வவுனியா. சல்லை சல்லையாய் சதை வளர்த்து சந்தி சந்தியாய் பகை வளர்த்து, சல்லை சல்லையாய் சதை வளர்த்து சந்தி சந்தியாய் பகை வளர்த்து தொல்லை கொடுத்து தாமும் தொலைந்து போகும் பிள்ளைகளாய் அல்லாமல் நல்ல பிள்ளைகளாய் பிதா மாதா சொல்லை கேட்டு உலகிற்கே எடுத்து காட்டாய் பிள்ளைகள் வளருதென்றால் அதற்கு அடுத்த பேச்சில்லை அந்த இடமே வவுனியா. ஒப்பில்லா தியாகிகளை மனமு வந்து விடுதலைக்காய் ஒரு காலம் ஒப்படைத்து விட்டு இன்றும் அப்படியே அப்பளுக்கின்றி வாழும் ஆருயிர் மண்ணே வவுனியாவே உன்னை வணங்குகின்றேன். கவனியாது இந்த உலகே கைவிட்டிருந்த போதும் எம்மை கவனித்தது இந்த வவுனியாதான். ஆதலால் வணங்குகின்றேன். குண்டூசி கூட நுழைய முடியாத தடை வேலிகள் தாண்டி வண்டியாய் உணவு வாகனம் அனுப்பியது இந்த வவுனியாதான். அதனால் வணங்குகின்றேன். அடிபட்டு கண்டிப்போனவன் உடம்பு போல ஒரு காலம் வெடிபட்டு கண்டி கிடந்தது இந்த கண்டி வீதிதான். தடிமன் காய்ச்சலுக்கே தலை தூக்காது கிடந்த இனம் வெடிகுண்டு போல் வெகுண்டெழுந்து தன் பிடிமண்ணும் மாற்றானிடம் பிடிபடக்கூடாதென்று இருந்த இடம் வவுனியா. வழிப்பறை கொள்ளை போல் வவுனியாவின் எல்லைகளில் நிலப்பறை கொள்ளைகள் நித்தமும் நடக்கிறது. இனகளிப்பும் மொழியளிப்பும் நிலகளிப்பும் தின அழிப்பாய் அரங்கேறுகிறது வவுனியாவில். பறிபோகும் நிலங்களை பார்க்க எத்தனையோ உயிர் போகும் போதும் இல்லாத வலி இப்ப வலிக்கிறது. தூய தமிழ் கொண்டு துலங்கிய ஊர்களின் பெயர்களெல்லாம் மாயமாய்ப் போக மாற்று மொழி பெயர்களே மகுடம் தரிக்கின்றன. இற்றை வரைக்கும் இருமாப்பு குறையாமல் இருக்கும் கொற்ற பெரும் நிலத்து பெரும் புதுமைகளை எல்லாம் ஒற்றை நாளில் எப்படி பாடுவேன்? என்னையும் நீயே ஈழத்தமிழ் தாயே. சித்தி விநாயகரை சிந்தாமணி பிள்ளையாரை வவுனியா நகர கந்தசாமி வேலவரை எல்லாம் வேண்டி வணங்கி வவுனியா மண்ணை வாழவை தெய்வமென போற்றி பணிந்து எண்ணினிய உறவுகளுக்கு பொங்கல் வாழ்த்து கூறி
நிகழ்ச்சியை நெருப்படுத்திய சுந்தரண்ணாவுக்கும் ஒழுங்குபடுத்தி எல்லாமுமாய் நின்று சுழரும் திருநாமசிங்கம் அவர்களுக்கும் என் அன்பை பகிர்ந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பவனி வரும் வார்த்தைகளால் வவுனியாவின் வரலாற்றை திறமையுடன் தந்தார் கவிஞர் பேலனையூர் சுரேஷ். நன்றிகள் அவர்களுக்கு. அடுத்து யாழ்ப்பாணம் பற்றி கவிஞர் தமிழ்மொழி. ஊற்றான தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்புகின்ற யாழ்ப்பாண மாவட்ட வாழ்வியலை பாடிவிட தாய்மொழியை தன்பெயராய் கொண்டமைந்த நல்ல கவி ஆகி நிற்கும் கவிஞர் தமிழ்மொழியை அழைக்கின்றேன். ஈழத்து இறையாம் ஈசனடி தொழுது ஈன்றவரை வணங்கி ஈர்ந்தெழுத்து இன்மொழி உரைக்க இவ்வையத்திலே உதித்த செந்தமிழே உனக்கு என் வணக்கம். வீரத்தின் வித்தாக கவி வடித்த எம் சொத்தான தலைமைக்கு என் வணக்கம். தைத்திரு நாளினிலே ஆசி பொங்க தளிர்த்திடும் நன்கு துளிர்த்திடும் கவி கொண்டு வந்திருக்கும் கவியரங்க கவிகளுக்கு என் கவி வணக்கம். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே எனும் தலைப்பிலே கவியரங்கை ஏற்புடையதாய் ஏற்பாடு செய்த சுவிஸ் சைவத்தமிழ் சங்கத்திற்கும் சங்கத்தமிழ் எடுத்து என் கவி வணக்கம் கூறுகின்றேன். உலகெல்லாம் உணர்ச்சி பொங்க உள்ளதை உள்ளதென ஒப்புவிக்கும் எம் கவியரங்கை காணாத கண்களெல்லாம் காணச் செய்யும் சிவன் தொலைக்காட்சிக்கும் உலகத்தமிழ் உறவுகளுக்கும் என் கவி வணக்கம் கூறி, பொங்கலோ பொங்கலென சூரிய பொங்கலிலே புலத்திலும் ஈழத்திலும் என் உளத்திலும் வாழுகின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அங்கமெல்லாம் பொங்கி வரும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள் கூறி, கரம் கூப்பி வரவேற்கும் கற்பக தருவாம் பனைமரம் எங்கள் யாழ் நிலத்தின் அடையாளமே, அழிந்தாலும் இருமாப்புடன் நிமிர்ந்து நிற்கும் ஆசியாவின் அறிவு பொக்கிசம் எம் யாழ் நூலகமே. அது எங்கள் நிலத்தின் தமிழ் இனத்தின் மிக பெரும் சான்று அறிவீரோ. சரித்திரத்தின் யாழம்மா அவள் சதுர பரப்பளவு 1025, வளைகுடாவும் இந்திய பெருங்கடலும் அவள் எல்லைகள் அறிவீரோ. காரைநகர் தொடங்கி எழுவைதீவு, அனலைதீவு, நெடுந்தீவு, புங்குடுதீவு, மண்டைதீவு, புளியந்தீவு, இரணைதீவு வரை யாவுமே இலக்கிய சான்றுமிகு யாழ் தீவுகளே. தொண்டைமனாறு, உப்பாறு, தொல்பொருள் சான்றுகள், காலத்தால் அழியாத சிறப்புமிகு இரு கடல் நீரேரிகள் யாழ் தீவகத்தின் சொத்துக்களே. ஈழத்தில் யாழ்ப்பாணம் ஒரு மாவட்டம், ஈழத்தில் யாழ்ப்பாணம் ஒரு மாவட்டம். இங்கு இரத்தத்தின் சாட்சிகளை சுமக்கும் கால ஓட்டம். அலை தழுவும் கரைசூழ் ஆழக்கடலும் நுரைதள்ளும் கடற்காற்றின் வேகத்தில் கடுப்போடு கோபத்தில் பனிதன்னை பயிர்களெல்லாம் தலையாட்டும். இயற்கை அழகுடன் இருள் சூழ்ந்து வர பெருங்கரையின் இருகரையும் பெருவொளியின் பெருமதிசயங்கள் ஒளிரும் இங்கே. ஊர்காவற்துறையும் யாழ்ப்பாணமும் இணைந்து அமைத்த வீதியின் இருமரங்கும் என்ன சொல்வேன். குள்ளமான கண்ணா பற்றைகள் நடுவே குட்டியாய் சிறு கோயில் குட்டுத்தீவுகளாய் அழகொள்ளி சொரியும் அற்புத காட்சியினை என்ன சொல்ல. கனியவளம் நிறைந்த காங்கேசந்துறையில் சீமேந்து உற்பத்தியும் சீக்கிர கடல்வழி பயணமும், நிலாவரை, கீரிமலை, நல்லூர் கந்தனருளும் நம் சங்கிலியன் சிலையும், நீண்ட வாழ்வியல் வரலாற்று வழிபாட்டின் அமைவிடமும் அடையாளமே. பலாலி விமானத்தளம் அது பலமிக்க பொருளாதார தளத்தின் தூணே. இன்று எல்லாமே வீணே. நெற்பயிரோடு வெங்காயம், புகையிலை நெடுகால ஜீவனமானது. இங்கு வாழையடி வாழை வாழ்வதற்கு தகுந்த வருமானமானது. கடல்வாழ் உயிரெல்லாம் கைக்கு வந்தால் காசுதான். கடலும் நிலமும் தரும் எங்கள் வளமும் போதும் எங்கள் ஈழம் உயிர் பெற. எள்ளு பச்சையரிசி மாவும் உளுந்தும் சீனியும் சேர்த்து சுடுநீர் கொஞ்சம் கலந்து உரலில் இட்டு இடித்த எள்ளு புண்ணாக்கு அடடா எங்களுக்கு உயிர்தானே. அழகிய தமிழ் அழகாய் பேசி அடியொற்றிய மொழி பெற்றதை உணர்த்திடும் உச்சரிப்புகள், உணர்ச்சிகள் இல்லாத இன்னொரு மொழி கலந்து யாழிலும் இன்று இறக்கும் நிலை. ஜாலின் நிலவள்ளல் யாமறிந்த பெரும்பல்லல் தோற்றம் சிவனடியான் பாதத்தில் தானே சிறுக சிறுக வேர்பிடித்தது. சிறுபிள்ளை வீரம்தான் பெருக பெருக திசையெங்கும் பெருமிடியானது. தலையடியுமானது தமிழர் எமக்கு மட்டும்தான் பெருமொழியானது. அப்பாட என்ன சொல்ல.
என் அண்ணனுக்கு முன்னே அமெரிக்கா செல்ல கப்பல் கட்டி கடலில் விட்ட மாலுமி, பாக்கு நீரினையை நீந்தி கடந்த நீச்சல் வீராங்கனை, இருவரையும் பெற்றெடுத்தது யாழ்ப்பாணம் தான் என்று யாருக்கு தெரியும்? திருவிழா தொடங்கிவிட்டால் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல், இது எம்மவர் உயரிய பண்புகள். இரவானாலும் இடறி விழுந்தாலும் இந்திர விழாவும் காண கண்கள் போதாது. வான்தோடும் வகை வகையான பட்டங்கள் பறக்க விடுவதில் குழந்தை முதல் வயதானவர் வரை குதூகலமாய் கொண்டாடும் பட்டத் திருவிழாவும் பார்க்கத்தான் பெரும் வியப்பை தரும். இங்கு வல்வெட்டி மண்ணிலே உயிர் பெறும் இவ்வதிசயங்கள் உலக புகழ் பெற்ற விஞ்ஞானிகளையும் கல்வியலாளரையும் வியக்க வைத்துவிடும். இச்சிறப்பினை தருவது யாழ்மண் தானே. சமய நெறிமுறை வாழ்வியலில் சாக்கடை ஒட்டியது போல் இங்கு சீல்பிடித்த சினிமா பாடல்களும் அரைகுறை அலங்காரங்களுடன் அங்கங்களை விற்ற நடனங்களும், ஆலயங்களில் ஆன்மீகம் இறந்து விட்டதா இல்லை அச்சத்தில் பறந்து விட்டதா? மத நல்லிணக்கத்தின் மகத்தான பூமி பக்தர்கள் இங்கு மதிகலங்கி நிற்கின்ற நிலையல்லோ. வீரமும் தியாகமும் விதைத்த மண்ணில் வீணான தேக்கங்கள் கண்டு மனம் வலிக்கிறது. நீயா நானா என்ற போட்டியிலே கல்வியும் கலையும் ஆன்மீகமும் கண்ணான மானமும் வியாபாரமானது. ஒற்றுமைக்கு பஞ்சம், அதனால்தான் ஒடிந்து நூலர்ந்த பட்டமாய் மாறுது எம் நிலை. அரசியலும் அரச தந்திரங்களும் அபலைகளின் மந்திரங்களாகி அவர்கள் வாழ்வு எந்திரமானது. கண்டு ரணங்கள் ஆறாது வலிக்கிறது. கணங்கள் தோறும் இதற்காகத்தான் இத்தனை இழந்தோமான எண்ணத் தோன்றுதும் எனது. வந்தாரை வாழ வைத்த நாங்கள் நொந்தாரையே வார்த்தைகளால் அடித்து வாழ்விளக்கச் செய்யும் நிலை சுயநலம் சூடு பிடித்து விட்டது. தண்ணீரை குடித்தாலும் தைரியமா குடிச்ச காலம் போய் கலப்பா கலப்படம் இல்லையா காசை கரியாக்கி நோய் வாங்கும் நிலை. காசை கரியாக்கி நோய் வாங்கும் நிலை. புனிதங்களை புதைத்த இடங்களை தொலைத்து விட்டோம். மனிதங்களை மனதிலிருந்து அழித்து விட்டோம். வெற்றி சூடிய நாம் இங்கு வெற்றுடல்களாய் வாழ்கின்றோம். பற்றுக்குறையாயின ஒற்றுமையோடு மீண்டும் இணைந்திருப்போம். ஈழத்து தாயிவள் எங்கள் உயிரல்லவா, ஈன்ற இவளை காத்திடும் பொறுப்பு நமதல்லவா. இழந்ததை மீட்க இணைவோம் இத்திருநாளாம் தைத்திருநாளிலே. எங்கள் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் நாங்கள் தான் காரணம். ஒன்றுபட்டால் எழுச்சியடைவோம், துண்டுபட்டால் வீழ்ச்சியடைவோம் என கூறி சந்தர்ப்பம் அளித்த தலைமைக்கும் சிவன் தொலைக்காட்சிக்கும் சுவிஸ் சைவ தமிழ் சங்கத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆக்கி வைத்த கவிதைகளால் யாழ் மண்ணை பதிவு செய்து பூக்க வைத்தார் கவிஞர் தமிழ்மொழி. நன்றிகள் அவர்களுக்கு. அடுத்து மட்டக்களப்பு பற்றி கவிஞர் பாலன் சுதாகரன். 8 திசையாவும் புகழ் மணக்கும் இன்ப நிலம் எங்கள் மட்டக்களப்புத்தானே மதிப்பார்ந்த மகிமை வரம். தொட்டு அந்நிலத்தை கவியாலே வரைந்துவிட தமிழ் சொட்டும் கவிஞர் பாலன் சுதாகரனை அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே எனும் தலைப்பெடுத்து மட்டக்களப்பு மண்ணின் மகிமை கூற வாய்ப்பளித்த தாயகமெங்கும் அதுவே நலமாக அன்பே சிவமாகி அவனுக்கு அருளளிக்கும் சூரி சிவனாரின் தாழ்வணிந்து பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் எங்கள் கொக்கட்டி சோலைதலில் உறைந்தானையும் உள்நிறுத்தி சைவத்தமிழ் சங்கத்தார்க்கு நன்றி கூறி எங்கள் கவியரங்கின் கவிராஜராஜரையும் தலைதொழுது சக கவிகளையும் சிரமேற்றி தொடங்குகிறேன். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. காடும் களனியும் கடல் நீர் ஏரியும் களப்புக்கு ஏதடா குறை. வரி வரியாய் மட்டுமல்ல வடிவாகவும் இங்கு வரைவளவும் சூழ்ந்திருக்கும் வளமான களப்பு இது. கண்டலின தாவரங்கள் கதிரவழி தொடங்கி களுவாஞ்சி குடிவரைக்கும் கணிசமாக பரந்திருக்கும். கண்டலின தாவரங்கள் கதிரவழி தொடங்கி களுவாஞ்சி குடிவரைக்கும் கணிசமாக பரந்திருக்கும். வளைந்து நெளிந்து வரலாறு பல பேசும் ஆற்று படுக்கைகளில் ஆவினம் தன் கதை பேசும். வளைந்து நெளிந்து வரலாறு பல பேசும் ஆற்று படுக்கைகளில் ஆவினம் தன் கதை பேசும். அழகியலை வர்ணிக்க
எமதிடத்தின் ஆழியும் அருவியும் போதும் புதைந்து கிடக்கின்ற பொக்கிஷத்தின் பெருமை சொல்ல. மண்ணே, மட்டுநகர் மண்ணே, இன்று உன் புகழ்பாட இந்த கருப்பனுக்கு களம் தந்தீர். கரமது குவிக்கிறேன், சிரமது தாழ்த்துறேன். கலைக்கு கரு கொடுத்து கருவுக்கு உயிர் கொடுத்தே வாழ்ந்து வந்த பரம்பரைக்கு களை பிடுங்கி நாற்று நட்டு துறவென்ன தோட்டம் என்ன எல்லாமே விளைநிலம்தான். ஏறுழுது நெல் விளைத்து பார் சிறக்க ஈழத்துக்கே உண்டி கொடுத்து உயிர் காக்கும் எம்மவர் மீன்கொடி என்றுமே உயர்வுதான். பாடாத மீனினம் பாடுதென்றால், ஆடாத வாவி ஆடுதென்றால், எம் வீரத் தமிழுக்கும் மட்டுமாநகருக்கும் இதைவிட பெரும்பேறு வேறென்ன வேண்டும்? பாடாத மீனினம் பாடுதென்றால், ஆடாத வாவி ஆடுதென்றால், எம் வீரத் தமிழுக்கும் மட்டுமாநகருக்கும் இதைவிட பெரும்பேறு வேறென்ன வேண்டும்? இயலோடு இசை பாடி நாடகத் தமிழுக்கு நல் உயிர் கொடுத்து முத்தமிழால் முழுலகும் நச்சமிழ் பரப்பிய வித்தகர் விபுலானந்தர் பிறந்ததனால் பெற்ற புகழ் பெற்றோமோ தெரியவில்லை. அவர்தம் அழியாகாவியை இயங்குகளை கோயிலாம் ராமகிருஷ்ண மிஷனில் இன்றளவும் போற்றும் இன்பத்துக்கு ஈடு ஏது? அப்பப்பா, உள்ளத்தை கமலமாக்கி நாட்டவிழி நெய்தலாக்கி கூப்பிய கையை காந்தலாக்கி கடவுளுக்கு மலர்படைக்க உள்ளத்தை உவந்தளித்த உயர்வுடையோன் வாழியவே. அறிவார்ந்த சமூகம் அதை அவனிக்கு தருவிக்க கலையோடு கூடிய கழகமிரு நடுநிதியாய் காட்சி தரும் பேரழகு கல்லடிக்கு மட்டுமல்ல, கண்ணழகி கண்ணகி வந்திருந்து ஆரிய வந்தாறு மூலைக்கும் சிறப்பே பெரும் சிறப்பு. கோதண்டமூன்றி குளமாக்கி ஈசனை குளிப்பாட்ட ராமபிரான் மாமாங்கமதிலே மறைத்து வைத்த பரம்பொருளை பாடாமல் இந்தனா ஓயாது ஓயாது. இவ்விடத்தில் என்னையே நான் வியந்து தானாக தோன்றிய தான் தோன்றி ஈச்சரனை கொக்கட்டி மரத்துள் மறைந்த அந்த மாமத யானையை மட்டக்களப்பு மண் பெற்றதனை என்ன சொல்ல? வடமோடி தென்மோடி எம்மோடியிலும் கலை வளர்க்கும் எம்மவர்க்கு நிகர் எம்மவரே. செல்விருந்து பார்த்திருந்து செல்வம் எனும் அன்னமிடம் பண்பிற்கு பாரிலே ஆருளார் எம்மை விட நாதியற்றிருக்கும் நமக்கு நீதி வேண்டுமென பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரை போனவர் வரிசையில் மட்டக்களப்பார்க்குத்தான் மணிமகுடமாம். ஏனெனில் 4 3 பேர் நாம் தானே சென்றோம். கோடி நன்மை கூடினால் என்பதனை ஓடி ஓடி தேடி ஒற்றுமையானோம். மண்ணுக்காய் மாண்டவர் விதைத்த எம் நிலமெல்லாம் விளையவிட்டீரா என்ன? மண்ணுக்காய் மாண்டவர் விதைத்த எம் நிலமெல்லாம் விளையவிட்டீரா என்ன? விலை பேசி விட்டீர். எம் இனத்தின் தியாகத்தை தீக்கரையாக்கி குமரன் இருந்த குடும்பி மலையையும் மாடு மேய்ந்த மயிலத்த மடுவையும் வருவோரை காக்கும் வாகரை மண்ணையும் தொலைக்க நீங்கள் தொல்லியம் இடமென சட்டமூடாக திட்டம் தீட்டி என்ன பயன்? எம் பாடுமின் பாடிக்கொண்டிருக்கும் வரை அகம்மறைக்க ஆடை வேண்டும், அதற்கொரு ஆடை வேண்டும், நல்ல தொழிற்சாலை வேண்டும். அகம்மறைக்க ஆடை வேண்டும், அதற்கொரு ஆடை வேண்டும், நல்ல தொழிற்சாலை வேண்டும். ஆலயம் பதியிலே 1000 இளையோர்க்கு அரசு கூட அளிக்காத வேலையை எம் மண் தன் மக்களுக்கு மகிழ்ந்தளித்த வரலாற்றை மட்டக்களப்பான் பெற்று அதில் வெற்றி கண்டான். நிம்மதியைத்தான் கெடுத்தீர், நாம் இருக்கும் நிலத்தைத்தான் ஏனெடுத்தீர். நிம்மதியைத்தான் கெடுத்தீர், நாம் இருக்கும் நிலத்தைத்தான் ஏனெடுத்தீர் என கேள்வி கணை தொடுத்தால் கணை தொடுக்கும் எம் கட்டை பெருவிரலை அடையாளமே இல்லாது புதிதாக குந்திய புத்தரை புதுமையாக்குகிறீர். நிம்மதியைத்தான் கெடுத்தீர், நாம் இருக்கும் நிலத்தைத்தான் ஏனெடுத்தீர் என கேள்வி கணை தொடுத்தால் கணை தொடுக்கும் எம் கட்டை பெருவிரலை அடையாளமே இல்லாது புதிதாக குந்திய புத்தரை புகுத்துகிறீர். வழிபிறந்த தைமகளே, எம் மட்டுநகர் மக்கள் வாழ்க்கை சிறக்கவே வழிகாட்டு. எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே, எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. 10-3-2 பல்சுவையும் போட்டு இங்கு பொங்குகின்றோம் நாங்கள். 10-3-2 பல்சுவையும் போட்டு இங்கு பொங்குகின்றோம் நாங்கள். வழிபிறந்த தைமகளே, வாழ வழி காட்டு. எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. உங்கள் எல்லோரையும் அகம் மகிழ்ந்து நன்றி கூறி அன்புடன் பாலன் சுதாகரன். ஆழக்கவி கொண்டு மட்டக்களப்பின் அனைத்தையுமே கவிஞர் பாலன் சுதாகரன் பக்குவமாய் தந்தார். நன்றிகள் அவர்களுக்கு. அடுத்து முல்லைத்தீவு பற்றி கவிஞர் சரவணன். தொல்லை அறுத்து துயர் துடைத்து தமிழ் மரபின் நன்மைகளை விரிவு செய்த அன்னை மடி முல்லைத்தீவை உள்ளபடி உரைப்பதற்காய் யாழ் பல்கலைக்கழக நூலகர் நல்ல தமிழ் கவிஞர் சரவணனை அழைக்கின்றேன்.
எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே, உணர்வாகி உயிராகி உதிரத்தில் கலந்தோடும் மனமிகு தமிழ்த்தாயை மகிழ்வுடன் முதல் வணங்கி, சூரி சிவனாரின் சுந்தர தொண்டென்று வாரி தமிழ் வளர்க்கும் வல்லதொரு அமைப்பான சுவி சைவ தமிழ்ச்சங்கம் சூரிய பொங்கலுக்கு கவின்களை வளர்க்கும் கண்ணான நோக்கோடு எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே என்று தங்கத் தமிழ் நிலத்தை தமிழெடுத்து பாடுகின்ற பொங்கற் கவியரங்கில் புகுந்து கவி வடிக்கும் அற்புத பொழுதொன்றை அன்புடனே தந்து நிற்கும் கற்கண்ட கவிதையாலே காலமெல்லாம் ஒளி வீசும் ஒப்பில்லா வீராவிற்கு உரைக்கின்றேன் வணக்கங்கள். தப்பின்றி அவர் தடத்தில் தளபதியராய் வலம் வருகின்ற வேலனையூர் சுரேஷோடு வெற்றி துஷ்யந்தனிற்கும் மேலான அன்புடைய மேன்மை கவிஞர்களுக்கும் வணக்கங்கள் 100. வாழ்க நீவீர் 100. சிவன் தொலைக்காட்சி சிறப்புடைய ஊழியர்கள், அவர்தடம் தொடர்ந்திடும் அன்புடைய நேயர்கள், உறவுகள் அனைவருக்கும் உன்னத தைனால் சிறப்பு வாழ்த்துக்கள். சீர்பெருக வாழ்க. ஈழத்தாயகத்தின் இதயமண் முல்லைத்தீவை ஆழமாய் நான் தொட்டு அதனுடைய பல சிறப்பை கூற விளைகின்றேன் குவலயம்பாள் உறவுகளே. அலைதாளாட்டும் கிழக்கும் அழகு வவுனியா மேற்கும் தலையான கோணமலையை தழுவிடும் மணலாற்றிய தெற்காயும் வண்ண கிளிநொச்சி வடக்கிலுமாக அணி சேர்த்து கண்கவர் மருதம் கடல்சார் நெய்தல் தன்னிகர் முல்லையை தலைமேல் சூடிய பண்டார வன்னியன் படைகண்ட இம்மண்ணே கண்ணான ஈழத்தின் கண்மணியாய் திகழ்கின்றது. தேனுக்கும் மீனுக்கும் தெல்லமுத கலை நுகர்விற்கும் மானுக்கும் மயிலுக்கும் மந்தையின வளத்திற்கும் முல்லைத்தீவு என்றென்றும் முன்னிலை வகித்து நின்று எல்லையில்லா ஆனந்த எழில்நிலா சுடர் பரப்பும். படகேறி மீனவன் பைந்தமிழ் பாட்டொலிப்பான். இடமின்றி அவன் வரையில் ஏராளம் மீன் சேரும். நெற்பயிர்கள் கதிர்தள்ளி நிறைமடியாய் பொருந்தி நிற்கும் கற்புடைய தமிழ் பெண்கள் கண்விழிகள் போல் ஒளிரும். நாயாற்று ராளும் நறுஞ்சுவை நண்டும் ஓயாது அழைத்து நிற்கும் உண்டவர்களை மறுபடியும். குமுளமுனை மாங்குளம் குமாரபுரம் தேராவில் அமுத நாவுடைய அன்பர்கள் வாழுமூர். தண்ணீரூற்று கைவேலி தண்டுவான் தேவிபுரம் வண்ணாங்குளம் மலைஞர்மடம் வள்ளிபுரம் கோம்பாவில் உடையார்கட்டு உயிலங்குளம் ஒலுமடு பேராறு தடைநூறு வந்தாலும் தளராத பெருமக்கள் தன்னலம் சிறிதுமின்றி தமிழ்நலம் காக்கின்ற உன்னத பணி செய்யும் உயர்வான பெருங்குடிகள். நீர்வளம் நிலவளம் நீண்டடர்ந்த வனவளம் ஊர்நலம் பேணுகின்ற உத்தம பணி செய்து முல்லை நிலம் எங்கெங்கும் முழு மனிதராய் பல்லோர்கள் எல்லையில்லா மகிழ்வோடு ஏணிகளாய் வாழ்கின்றார். தான் தோன்றியான ஒட்டி சுட்டான் தாயுமான பெருமான் வான்கருணை பொழிந்தருளும் வற்றாப்பளை தாய்க்கிழவி காட்டா விநாயகரும் கத்தோலிக்க தேவாலயமும் ஆட்கொண்டு அருள் வீசும் அழகான தாய் நிலம். உப்பு நீரில் விளக்கெறியும் உன்னத திருக்காட்சி தப்பாமல் இம்மண்ணின் தனித்துவ இறை மாட்சி. மனிதத்தை கூறுகின்ற மாண்புமிகு தமிழறத்தை புனிதமுடன் என்றென்றும் போற்றிடும் தமிழ் நிலம். தொன்தமிழர் கூறுகளை தோள்மேல் சுமந்து நின்று என்றென்றும் தமிழ் மரபை ஏற்றமுடன் காக்கும் நிலம். கல்வியிலே ஓங்கச் செய்யும் கல்லூரிகள் பலவுண்டு. சொல்லிலே தமிழ் மணக்கும் தூய புலவருண்டு. நல்ல தமிழ்ச்சுவை நாவிலே நடமிடும் வல்ல தமிழ் மக்கள் வாழ்கின்ற பூமி இது. சாயாத தமிழ் வீரம் தளிர்த்திட்ட வீர நிலம். ஓயாத அலைகள் ஓங்கி அடித்த நிலம். போருலா கண்டமண் போர்க்குரல் கரைந்தமண். ஊரெங்கும் உத்தமர்களின் உயிர்மூச்சு கலந்தமண். ஊரெங்கும் உத்தமர்களின் உயிர்மூச்சு கலந்தமண். புஷ்பகங்கள் எழுந்து நின்று புல்லரிக்க வைத்தமண். அஸ்வமேத யாகத்திற்கு அத்தனையையும் அளித்தமண். புஷ்பகங்கள் எழுந்து நின்று புல்லரிக்க வைத்தமண். அஸ்வமேத யாகத்திற்கு அத்தனையையும் அளித்தமண். தரைகடல் வானென தமிழரை அழித்திட திரைக்கு பின்னிருந்து தீயவர்கள் செய்திட்ட சதிவலை பின்னலால் சரிந்த நிலமிதுவே. விதியென தமிழர்கள் விம்மிய நிலமிதுவே. வட்டுவாகல் பாலமேறி வல்ல ஐநா நீதி நம்பி கெட்டெளிந்த சொந்தமுண்டு கேடுகட்ட கைவர்களாலே. முள்ளிவாய்க்கால் பேரழிவால் முடங்கவில்லை இவர் தாகம். கொள்ளிவாய் பேய்களை குட்டி குனிய வைத்து இச்சை வரைக்கும் இறைமையை காக்கின்ற பெருநிலம். ஒற்றுமை பயணத்தால் ஓர் நாளில் கேப்பாப்புலவின் ஆதிக்கம் அகற்றிய அன்பு தமிழ் மக்கள் போதித்து நின்றார்கள் புரட்சி இதுவென்று. இன்று முல்லையை இன்னும் முழுமையாக அழித்திட தொல்லியல் வடிவிலோர் தொடர் துன்பம் நடக்குது. முல்லையை இன்னும் முழுமையாக அழித்திட தொல்லியல் வடிவிலோர் தொடர் துன்பம் நடக்குது. எல்லைகள் குறையுது, எழில் வண்ணம் தேயுது, அல்லல்கள் தர என்று அரசவேர் நீளுது.
அடர்வனம் அழியுது, அவலங்கள் பெருகுது, கடல் வளம் கூட கயவர்கள் கை சேருது. போதையிலே இளைஞர்கள் பொறுப்பின்றி திரிகின்றார், பேதைகள் எம்மின பெருமையை அளிக்கின்றார். என்றாலும் நாளை எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாய் நிலமே, எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாய் நிலமே, தங்கத் தமிழினத்தின் தலை சிறந்த தாய் நிலமே, தங்கத் தமிழினத்தின் தலை சிறந்த தாய் நிலமே. கால சுழற்சியிலே கனவுகள் நிறைவேறும், கோலப் பெருவாழ்வு கோபுரமாய் வந்தமையும். முல்லையின் நிலமங்கும் முத்தமிழே முடிசூடும், எல்லையிலே செண்பகங்கள் இங்கிதமாய் நடைபயிலும். முல்லையின் நிலமங்கும் முத்தமிழே முடிசூடும், எல்லையிலே செண்பகங்கள் இங்கிதமாய் நடைபயிலும். நிச்சயம் வாகை நிமிர்ந்து பூத்தூவும், நிச்சயம் வாகை நிமிர்ந்து பூத்தூவும். அச்சமின்றி சிறுத்தைகள் அடர்காட்டில் விளையாடும், அச்சமின்றி சிறுத்தைகள் அடர்காட்டில் விளையாடும். கார்த்திகை மலை பெற்று காந்தல் கொடிபரப்பும், கீர்த்திமிக்க எண்ணிலத்து கீதங்கள் உயிர் பெறும். நன்றி, வணக்கம். முல்லைத்தீவின் முக்கியத்துவத்தினை தன் சொல்லை கொண்டுரைத்தார் கவிஞர் சரவணன். நன்றிகள் அவர்களுக்கு. அடுத்து மணலாறு பற்றி கவிஞர் வெற்றி துஷ்யந்தன். அனலாறு பாய்ந்திடும் இதய பூமி எனவாகும் மணலாற்றின் மாண்பு பற்றி, அந்நிலத்தின் மகிமை பற்றி தமிழோடு பயணிக்கும் தன்மையுடன் எடுத்தாள தனித்துவமான கவிஞர் வெற்றி துஷ்யந்தனை அழைக்கின்றேன். சத்தியத்தாயே என்றும் சாகா தீயே, நித்திய அழகே எங்கள் நிரந்தர செருக்கே, வித்தகச் சிமிழே விஸ்வரூப திமிரே, முத்தமிழே முன்னவளே தாயவளே முதல் வணக்கம். காரிய பெரியோனாய் எங்கள் காவிய பெருமானாய், வீரிய கொடையோனாய் உலக வீச்சின் திருவோனாய், நேரிய பொருளோனாய் எம் நெடுங்கால மறைவோனாய், சூரிய பெருந்தேவனாய் எமை சூழ்கின்ற வல்லோனாய் நிறையும் மேதகு ஒளியே மாதவ மணியே சூரியதேவா, உன் திருநாளில் மீள மலர்கிறது இக்கவியரங்கம். சடை மீதில் பிறையணிந்த ரூபம், எந்த சலனமுமின்றி காக்கின்ற வேதம், கொடையாகி அருளிற்கும் தேகம், கொற்ற தெய்வமாய் நமையாளும் நாதம், விடையாகி விளக்காகி ஒளியூட்டும் ராகம், விஞ்சுபுகழ் கோபுரமாய் நிமிர்கின்ற கீதம், வழிகாட்டி வரமீட்டிய சூரிச்சின் சுந்தர ஜோதியையும், தெய்வத்தமிழ் உரையும் சைவத்தமிழ் சங்கத்தையும், அறப்பணி அன்பே சிவத்தையும் வணங்கி அழகாய் அலையாய் நாம் உலகாய் வலம் பெற வழி செய்யும் சிவன் தொலைக்காட்சிக்கும் தொண்டர்களுக்கும் வணக்கம். தீரா கனவுகளை திகட்ட திகட்ட கவிகொண்டு ஆற்றி, ஆரா அமுதாய் நேராய் நேர்த்தியாய் வாழ் நெறி கொண்டு வாழும் எங்கள் வீர கலியுகத்தின் அவைக்களன் வீரா என்னும் தலைமை கவியையும் சக கவிபாடிகளையும் பணிந்து தொடர்கிறேன். தைத்திருநாளில் நின்று வைத்திருக்கும் நல்ல தலைப்பு, எங்களுயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. எல்லைகள் யாவையும் வகுத்த நிலம், எந்த இடர்வரினும் எக்காலமும் நிமிர்ந்த நிலம், தொல்லைகள் கண்டும் துவளாத நிலம், தொன்மங்கள் பலவற்றை கொண்ட நிலம், முல்லை மண் எங்கள் முடிசூடும் மண், முன்னின்று யாகம் வளர்த்த பெருங்கண், இல்லை என்று எதையும் சொல்லாது எல்லாவற்றையும் கொடுத்த தூய மண்ணின் கொக்குழாய் சிவன் முன்னின்று கவி கொட்டி நிற்க வழி செய்த ஈசனே உன்னை பணிகின்றேன். தங்கும் எழில் நிமிர்வே தருணிவாள் உயிர்ப்பே, பொங்கும் மெனப்புலர்வே பொற்புறு தேச உணர்வே, மங்களம் தங்குகின்ற மாண்புறு நிலமே எங்கள் மாதவத் திலகமே, மணலாரே வரலாறே உனை மனமாறப் பாடுவேன் தாயே தயைபுரி. இலக்குகளை இணைக்கின்ற இலட்சியங்களை பிணைக்கின்ற இதய பூமி எங்கள் உதயபூமி இந்த மணலாறு. தென் தமிழ் நிலத்தையும் வடதமிழ் நிலத்தையும் நம் தமிழ்த்தனி தேசத்தையும் மலர்ந்திட மடிதாங்கும் இணைப்பு இதயம் இந்த மணலாறு. மணலும் மாறும் இணைந்தவரம், மனமும் ஆறும் நிறைந்த இடம், நிழலும் நினைவும் நிலைத்த தடம் எம் நினைவில் நடமாடும் உயிர்ச்சரம். சோலை வனத்து மரங்களின் சுகந்தமும், சோச்சோ பாடும் பறவைகளின் ரீங்காரமும், காலை நேரத்து சூரியனின் கண்ணசைப்பும், மாலை நேர மாருதமாயான மன்மத அழகும், மாட்சி தரும் மனசின் மெல்லிய ரேகைகளும்,
அருவிகள், ஆறுகள், குளங்கள், பழங்கள், கிழங்குகள், உணவுகள் என்று எங்கள் இயற்கையின் வனப்புமிகு கொடை நிறை மண் இந்த மணலாறு. பச்சை அரிசி குறுநலில் பார்க்கஞ்சி செய்து வைத்து பாங்குடனே யார்க்கும் கொடுத்து பனம்பலத்தில் கறந்து காய விடப்பட்ட பனாட்டையும் கடித்து குடிக்கும் பண்பட்ட மானிடற்கு உடற்பலம் கொடுத்த பண்பான மண் மணலாறு. உபசாரமும் உபகாரமும் உவந்தளித்து உறுதிபடிந்து குரக்கன் நொடியல் சாமை தினை என்று நிறை உணவை நித்தியம் உண்கின்ற மானிட பேரிடம் மணலாறு. தொன்று தொட்ட தொழில் முயற்சிகளும் தொன்மை மாறாத தெய்வ வழிபாடும் அன்று தொட்டு இன்று வரை அந்நியர்க்கு சிம்ம சொப்பன பூமி இந்த மணலாறு. எங்கள் வீர வரலாற்று பெண் சோதியை தனக்குள் அணைத்து கொண்ட நிலம் மணலாறு. பார்த்தவரெல்லாம் வியக்கின்ற காத்தவராயன் சிந்து நடை கூத்தை ஆத்தாளுக்காய் நேர்த்திக்காய் சாத்திர சம்பிரதாய மரபை சரித்திரமாய்க்கொண்டு சதா இயங்கும் சரித்திர பூமி மணலாறு. இயற்கையின் இயல்பினால் இலங்கிடும் இதயமாய் முயற்சிகள் பலவற்றுக்கு முன்னின்ற நிலமதாய் அயற்படை விரட்டி அடித்து துரத்திட செயற்படச் செய்து நின்று செருக்களத்திற்கு உயிர் கொடுத்த உயிர்கொடை பூமியாம் எங்கள் மணலாறு எங்கள் தனிப்பெரும் மாவட்டம் என்று பெருமை கொள் தமிழா. இந்த நிலத்தின் காடுகள் கதைகள் பேசும். இந்த நிலத்தில் காடுகள் இன்னும் வரலாறு பாடும். இந்த நிலத்தின் காடுகளுக்கு காதுகள் கேட்கும். இந்த காடுகள் தான் எம்மவர்களை பார்த்தது. இந்த காடுகள் தான் எங்களவனையும் பாதுகாத்தது. மாசற்ற பெருஞ்சோதியை, மாண்புகள் பெருநீதியை, மறைஞான சுடரை என காடுகள் கதை பேசி களமேற்றி அழகு பார்த்த கால நிலம்தான் மணலாறு. கண்ணியமிழந்த அந்நியர்களின் ஆக்கிரமிப்பு தளம், கலங்கரை விளக்கமாய் நமக்கு வாய்த்த ஆளணித்தளம், புண்ணிய பூமியாயான வரியுடை சிவன்கள் வாழ்ந்த களம் இந்த மணலாறு. குருந்தூர் மலை எமதில்லை என்று குவலயத்திற்கு குறி சொல்லும் வருந்துயர் நம்மை வாட்டிய போதும், வழக்குகள் நம்மில் வீழ்ந்த போதும், பருந்துகள் சமயம் பார்த்து வட்டமடித்த போதும், இதற்கு மருந்துகள் ஏதும் இல்லையா ஈசனே என்ற போது, பெருநீர் அணிந்த ஆதி லிங்கேசனே திருவாய் குருவாய் உருவாய் அருகிருப்பாய் போற்றி போற்றி. வழிபாட்டை பறித்தனை, வழிகாட்ட மறந்தனை, இழிவாயமை நினைந்தனை, இரவாய் சிலை உடைத்தனை, எதுவாயானாலும் வீழோம், எமனாய் வந்தாலும் வீடோம். மணற்காடு தொடங்கி மணலாறு வரைக்கும் வரலாறுண்டு, மறக்காது பாதை தேடு என் தேசமே. மாதவ பூமியே எங்கள் மணலாரே, மரபை பேணும் மாண்புறு வெளியே, உன்னை கபலீகரம் செய்ய எத்தனை முயற்சிகள். எங்கள் இதயக்கூடே, எங்கள் இனத்தின் வீடே, மகிமைகளால் இன்னுமாய் நிமிர், உயரட்டும் உன் திமிர். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே, என்ன வளம் இல்லையம்மா எங்கள் உயிர் ஈழமம்மா. தரைவான் கடலுக்கென்று தனித்தனி படையும் கொண்டு, திரை விலக்கி ஒளி கொடுத்த திண்ணமுறு நெஞ்சம் கொண்டு, ஒற்றை உரைவீச்சில் உலக ஒழுங்கை மாற்றி உள்ளமெல்லாம் உணர்வை ஊட்டி, நிறை நிறையாய் அணிபல கண்டு நித்திய பொழுதுகளில் உனை காத்த வரைவிலக்கணம் வகுக்க முடியாத வரிக்குழந்தைகளை தந்தவள் நீ. சோழப் பெருங்கொடிக்கு எவர் உயிர் தருவாரென்று சோகம் அப்பிக்கிடந்த வாழ்தலில் கால கிழவன் எமை ஏமாற்றிய காலம் தொடர, காணலாகி போகுமோ அதுவென்றிருக்க, நீளத் தொடர்ந்த இரவுகள் இனி இல்லையென கார்த்திகை மாசிகையால் காருருள் விலக்கி நிற்க, ஈழக்கடல் ஏறி வந்த ஈகை கூடம் கரிகாலக்குரலை மடிகின்ற மன்னவளே மாமணியே. வஞ்சகமில்லா ஜீவன்கள் எல்லாம் அந்த வல்லமைக்காய் ஒரு சேர்ந்து, வெஞ்சினங்கள் கொண்டு நிதம் வெற்றி முரசை ஓங்கி அடித்து, வெஞ்சமருக்காய் உயிரை விலையென கொடுத்து வெல்லும் வழியை பாதையாக்கி, செஞ்சிவப்பு கம்பளத்தை உயரத் தூக்கும் ஓர்ம தீயிற்காய் ஒருமித்து, நஞ்சினை கழுத்தேந்தி நம்பிக்கைகளை நாளும் பொழுதும் விதைத்து விதைத்து, அந்த மஞ்சன மாலைகளை மடிதாங்கிய மாபெரும் உயிர் நிலமே, எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே என்றுரைத்து, நற்பொங்கல் நாளதுவில் நற்கவி அரங்குதனில் நற்சந்தர்ப்பம் தந்து நின்ற பொற்புறு நெஞ்சங்கள் சைவத்தமிழ் சங்கம், அன்பே சிவம், அண்ணன் சிங்கம் உள்ளிட்ட உருவாக்க குழுவினருக்கு நன்றி கூறி வருவேன் கவியாய் சுற்றி நான் உங்கள் வெற்றி. மணலாற்றின் தனித்துவத்தை மனசோடு இணைத்து நின்று அழகாக தந்தார் கவிஞர் வெற்றி துஷ்யந்தன். நன்றிகள் அவர்களுக்கு. நிறைவாக கிளிநொச்சி பற்றி கவிஞர் அன்பழகி கஜேந்திரா. அழியாத தமிழினத்தின் அடையாள ஜன்னலாம், ஒளியாலே செதுக்கப்பெற்ற உயர்வான சின்னமாம், கிளிநொச்சி நிலம் பற்றி அழகு தமிழ் துணை சேர மொழிந்திடவே கவிஞர் அன்பழகி கஜேந்திராவை அன்போடு அழைக்கின்றேன்.
செந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும், இயலிசை நாடகமாய் இன்பத்தமிழ் ஓங்கட்டும், என் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கம். சங்கத்தமிழ் வளர்த்த சங்கநாதம் ஒலிக்கின்ற சிவன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும், செந்தமிழ் தாய்க்கு முடிசூட்டும் சூரி சைவத்தமிழ் சங்கம், தாயகத்தை போற்றுகின்ற தயாரிப்பு குழுவிற்கும் தலை தாழ்ந்த தமிழ் வணக்கம். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே என்ற சிறப்பு கவியரங்கத்தை சிங்கமென சிரமேற்றி தலைமையேற்று நடத்துகின்ற தன்மான தமிழ்வேந்தன், கொஞ்சம் தமிழ் விஞ்சும் கன்னி தமிழ் கவியரசன், வேதங்கள் ஓதுகின்ற வீரத்தமிழ் வாணனுக்கு வெற்றி தமிழ் வணக்கம். கவியரங்க கவிபாடி களமாடும் கவிஞர்களுக்கும் தெள்ளு தமிழ் ஓங்கட்டும் தெய்வத்தமிழ் வணக்கம். தைமகள் பிறந்தால் போதும் தரணியே களிப்பில் மூழ்கும், பொங்கலோ பொங்கல் என்று பூரித்து மகளும் மக்கள், வீடுகள் நாடு எங்கும் விடிவுடன் நரமும் பொங்க, பைந்தமிழ் இன்பம் சூடி பொங்குக உலகமெல்லாம். அன்னை தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே, எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே, வடக்கே வான் பரந்த யாழ் தேவி ராட்சியமும், கிழக்கே செங்குருதி படிந்த முள்ளிவாய்க்கால் முல்லை மண்ணும், தெற்கே வன்னியர் ஆண்ட வனாந்தர வவுனியாவும், மேற்கே மாந்தை மாந்தோட்ட மன்னார் மண்ணும், எல்லைகளால் வீறு கொண்ட கிளிநொச்சி அன்று பிள்ளைகளால் அரசு ஆண்ட தமிழச்சி, தொட்டில் தமிழ் வேரோடிய கிளிநொச்சி மாநகரம், தனியரசாய் நிமிர்ந்து நின்ற தொன்மை தமிழ் தாய் நகரம், முந்தியே முளைத்தெழுந்த முன்னோர்களின் பூர்வீகம், தொன்று தொட்டு தொட்டிலிட்ட தமிழர்களின் தாயகம், கோபுரமாய் குன்றனவே கோட்டையென ஓங்கி நிற்க, கிளை கிளையாய் வேரோடும் கிளிநொச்சி எண்ணையே, எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. செந்தமிழ் குருதி பாய்ந்து சென்னல் செழித்திருக்கும், மஞ்சளாறு பாய்வது போல் நெற்கதிர்கள் அசைந்திருக்கும், வளம் சுரக்கும் ஊரங்கும் வயல்வெளிகள் நிறைந்திருக்கும், தென்னை பனை தோப்பெல்லாம் தேசத்தின் இசை படிக்கும், ஆடுகளும் மாடுகளும் காடுகளாய் கலந்திருக்கும், வானலந்த சோலையெல்லாம் வனப்பள்ளி தூவி நிற்கும், மாநில தேசமெங்கும் மாவீரம் செறிந்திருக்கும், அடர் பெருங்காடெல்லாம் அனல் வீரம் உறைந்திருக்கும், கிளிநொச்சி ஊரங்கும் கிளிகளும் தமிழ் உரைக்கும், தமிழரசின் நகைமாடம் தமிழினி புடவையகம், தமிழ்ச்செல்வன் அச்சகம் தமிழ்ச்செல்வி திருத்தகம், தமிழ்வாணன் வெதுப்பகம் தமிழ்வாணி படிப்பகம், தமிழ் நிலா கலையகம் தமிழ் நேசன் வலையகம், அப்பப்பா எங்கும் தமிழினிக்கும் எதிலும் தமிழ் மணக்கும், சங்கம் வளர்த்தது போல் அன்று சங்கத்தமிழ் ஒலித்திருக்கும், இரணைமடு அக்கராயன் கல்மடு புதுமுறிப்பு கரியாலை வன்னேரி கனகாம்பிகை குளங்கள் எல்லாம் வான்மலை பொழிவது போல் வீரமுடன் வளம் கொளிக்கும், கரச்சி கண்டாவளை பூநகரி பச்சிலம்பள்ளி அரசர்கேணி ஆலங்கேணி தர்மங்கேணி வண்ணாங்கேணி வயல்மடிக்கேணி எல்லாம் வளங்களை பிரசவிக்கும், பொன்னாவளி மண்ணும் பொன்பொருளை பெருக்கும், பண்பாட்டு பனைகளும் பனந்தோப்பு சோலைகளும் கால்நடை வளர்ப்புகளும் கைப்பணி வேலைகளும் கற்பகத் தருக்கள் என காட்டு நிலம் வளம் சுரக்கும், பொன்னும் மணியும் கொட்டி குவிய பட்டி திடலாய் பட்டிகள் பெருக, பன்னாட்டு வாணிபத்தால் கொடிகட்டி கொழுவாண்ட கிளிநொச்சி மாதாவே, எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. கிளிநொச்சி தேசமெல்லாம் குருதியிலே தழைத்த இனம், நெற்றியிலே நீறு பூத்து நெருப்பாற்றில் விளைந்த இனம், வீரியமாய் மீண்டெழுந்த வீரத்தமிழரினம், அறம்பொருள் இன்பமுடம் மரம் போற்றி வாழும் இனம், இயலிசை நாடகத்தை இறுதி மூச்சாய் கொண்ட இனம், கிளிநொச்சி சந்நிதியே நிம்மதியே கிடைக்குமிடம், பண்பாட்டு விழுமியங்கள் பின்பற்றி வாழுமிடம், கலை கலாச்சாரம் கலைகளின்றி போற்றுமிடம், வாழ்வியல் வழிமுறைகள் வரைமுறைகள் நாடுமிடம், உளவினை போற்றும் மக்கள் உறவுகளாய் கூடுமிடம், சங்க பலகையென தங்க தமிழ் ஒலிக்குமிடம், மண்ணை பொன்னாய் மாற்றும் மான தமிழர் வாழுமிடம், கிளிநொச்சி கந்தனவன் கருணையுடன் அருள் செய்ய கரங்களினால் காத்தருளும் கிளிநொச்சி எண்ணையே, எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. எமனாக வந்துதித்த இனத்துவேச ஆட்சியினால் கொடுங்கோல் புல்லர் கூட்டம் கொத்து கொத்தாய் கொன்று குவிக்க, பெற்றெடுத்த பிள்ளைகளை தொகை தொகையாய் பறிகொடுத்து வன்னித்தாய் என்று கதறி துடித்தாளே, கந்தக புகைக்குள்ளே கருகி தவித்தாளே, வன்னித்தாயின் அலறல் அண்டமெல்லாம் ஒலித்ததுவே,
உலகமெல்லாம் ஊமையாகி மூச்சியற்று போனதுவே. இது கோர்க்கப்பட்ட கவிதை அல்ல, வடிக்கப்பட்ட கற்பனை அல்ல, படிக்கப்பட்ட புராண கதைகள் அல்ல, பார்க்கப்பட்ட திரைப்பட காட்சிகள் அல்ல. இரத்தமும் சதையுமாய் பாய்ந்தோடிய குருதியாறு, வன்னித்தாய் வதைக்கப்பட்ட சரித்திரத்தின் வரலாறு. வன்னித்தாயவளோ வையகத்தை வெறித்தவளாய் உலகத்தை உற்று நோக்கி கேட்டு கொண்டிருக்கிறாள் நீதி. மறுக்கப்பட்டதோ பாதி, மாய்ந்து விட்டதோ நீதி. கிளிநொச்சி தேசமல்ல, தமிழச்சி காவியமே, வீரத்தமிழ் விதையான வரலாற்று பொக்கிஷமே, தமிழினத்தின் சரித்திரமே, செங்குருதி பாய்ந்தோடி செழித்திருக்கும் செம்மண்ணே, உயிருயிராய் உரமிட்டு உயிர் கொடுத்து உயிர்த்த மண்ணே, இத்தனை உயிர்கள் ஈந்து உயிர்த்தது இந்த ராட்சியமே. எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே, வன்னி தாய்பூமி நமக்கெல்லாம் சாமி, கிளிநொச்சி தாயே உமை போற்றுகின்றோம் நாமே. எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே, எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. மனிதம் வாழ்க, மாநிலம் வாழ்க, மண்ணில் வாழும் உயிரெல்லாம் வாழ்க. நன்றி. கிளிநொச்சி மண் பற்றி கிடைத்த வாய்ப்பை பயனாக்கி பொழிந்து சென்றார் கவிஞர் அன்பழகி கஜேந்திரா. நன்றிகள் அவர்களுக்கு. இதுவரை நேரமும் நவகவிகள் தந்து நின்ற நற்கவிதை பொங்கல் வழி தவம் மிகுந்த தாய் நிலத்தின் தனிப்பெருமை அறிந்தீர்கள். அவை அனைத்தும் அகமதிலே தரிசிக்க சிலிர்த்தீர்கள். இது எமது விம்புகின்ற இந்த தருணப் பொழுதில் நானும் எழுதி வைத்த கவிதையினை உங்கள் முன் படைக்கின்றேன். ஒருவாறு கவியரங்கு நிறைவாக வென்றிருக்க இவன் என்ன புதிதாக தொடங்குகிறான் என நீங்கள் புறுபுறுப்பது புரிகிறது. இதுகாரும் தனித்தனியாய் தனித்துவமாய் இவர்கள் தந்த பொருள் யாவும் ஒருங்கிணைத்து பொதி செய்தல் என் பணியாம். எனவேதான் என்னையும் பொருள் தருந்து இன்னும் சில நிமிடம் கவிவானில் சஞ்சரிக்க கைகூப்பி அழைக்கின்றேன். ஒன்று திரண்டால் தானே நூல்கள் கயிறாகும், ஒற்றுமையாய் இருந்தால் தானே வாழ்க்கை வைரமாகும். அனைவரையும் இணைத்து அனைத்தையும் இணைத்து பனை மர உறுதியோடு பயணித்தால் பலனுண்டு. இசை போல ஆற்றொழுக்காய் இருந்த எம் கருத்தியல் மாறி இப்போ இரைச்சலாய் எரிச்சலைத்தான் தருகிறது. ஏன் இப்படி நடக்கிறது? அவரவராய் தனித்து நின்று விதியே என்று பாடினால் அது இரைச்சல். அனைவரும் ஒன்று சேர்ந்து சுதியோடு பாடினால் அது இசை. தப்பான இரைச்சல்களை அதிகம் கேட்டு பழக்கப்பட்ட எம் உறவின் செவிகளுக்கு கவிஞர் நாம் ஒன்று சேர்ந்து இப்போது தருகின்ற இசையரங்கே இக்கவியரங்கு. 10 கவிகள் பல திசையிலும் நின்று பகர்ந்தாலும் எல்லாம் ஒற்றை குறிக்கோளின் உயிர் நாடியில்தான் சங்கமமாம். திக்கு பல சென்று திரவியங்கள் சேர்த்தாலும் ஈழத்தமிழன் பக்குவ பெருவாழ்வுக்கே அவை அனைத்தும் சமர்ப்பணமாம். இந்த உத்தம கருத்தை உணர்வித்து ஒற்றுமையாய் மொத்த தமிழ் நிலமும் முனைப்பாக வேண்டித்தான் எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே எனும் தங்க கருப்பொருளை தமிழ் மாந்தர் மனம் ஏற்ற இந்த கவியரங்கு ஏற்பாடாகி இருக்கிறது. எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே, எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. நாகர் காலம் முதலாய் நல்ல தொன்மை வாய்ந்திருக்கும் ஈழர் வரலாற்றில் இணையில்லா பேரேட்டில் இங்கு சோழர் வரும் முன்பே சுயமான உரிமைகளோடு ஈழர் வாழ்ந்துள்ளார் எனும் உண்மை குறிப்புண்டு. காலம் காலமாய் கடும் இடைஞ்சல் வந்ததுண்டு, எனினும் யாவும் கடந்து வென்ற மதிநுட்ப மரபும் உண்டு. எல்லாள குளக்கோட்ட சங்கிலிய பண்டார வன்னியர் தமக்கும் முன்னாலும் முடிசூடி அரசாண்ட சரிதமுண்டு. மாகன் வரவுக்கு முன்னமிருந்தும் மண்ணின் மைந்தர் தாமே ஆண்டிருந்த அரும் பெருமை பதிவும் உண்டு. நாகர்கோயில், நாகதேவன் துறை, நாகப்படுவான், நாகத்தாழ்வு இப்படி பாகம் பாகமாய் பார்த்தாலும் பண்பாட்டு தொடர்புடனே ஈழ நிலம் எப்போதும் உயிர்ப்போடு விளங்கியதாய்த்தானே வாழும் வரலாறு தோறும் வாசிக்க கிடக்கிறது. அட, விரட்டி அனுப்பப்பட்ட விஜயன் வரும் முன்பே இந்த நிலத்தில் விளக்கேற்றி வழிபட்ட விகசித்த வம்சம் உண்டு எனும் விளக்கத்தை பல முறை சொன்ன பின்னும் சிலருக்கு ஏன் கலக்கத்தை அது தருது என்கின்ற வியப்பும் உண்டு. நாகத்தை கும்பிட்டு அதனுள்ளே நம் சிவனை வழிபட்டு எந்த காலத்தும் கைவிடாத தமிழ் மாண்பை புடம்போட்டு ஈழத்து வரலாற்றை எப்போதும் காத்து நிற்கும் மானத்து தமிழ் மரபின் மகிமைக்கு உயிர்ப்பு உண்டு. நீளத்தன் பயணத்தை தொடர்கின்ற திறனும் உண்டு.
எனவே ஆளுக்கால் சொல்லுகிற அறிக்கைகளை விட்டுவிட்டு வேலைக்கு எமக்கான விடியலுக்காய் வழி சமைப்போம். ட்ரோன் கேமரா வியூ எனும் கழுகு பார்வை கொண்டு வான்வழியாய் வெளிவைத்து என் மண்ணின் வடிவழகை பார்க்கின்றேன். ட்ரோன் கேமரா வியூ என்னும் கழுகு பார்வை கொண்டு வான்வழியாய் வெளிவைத்து என் மண்ணின் வடிவழகை பார்க்கின்றேன். வாய் பிளந்து நிற்கின்றேன். தேன் சுவையோ தித்திப்போ தே மதுர தமிழ் கனியோ ஆண்டடங்கி அறிவு பெற்ற ஞானியர் தம் அரும்பொருளோ பூங்கிளியோ பொன்னிலமோ பொங்கி நிற்கும் பேரழகோ ஆண் மயிலோ அடிக்கரும்போ ஆகுதியானோர் பெரும் கனவோ நாம் பிறந்த ஈழ நிலம் நமக்கு உயிரானதன்றோ நம்மை விட பெரியதன்றோ நமக்கு அது உரியதன்றோ. திருகோணமலை தொடங்கி திசை விளங்கும் யாழ்ப்பாணம் நிறைவான மட்டக்களப்பு நிகரில்லா அம்பாறை பெரிதான வவுனியா பெருமை தரு மன்னாரும் உயிரான மணலாறு உவப்பான முல்லைத்தீவு வலிமை திறனான கிளிநொச்சி திசை இணைந்த ஈழநிலம் வடக்கு கிழக்கு வயப்பட்ட வளமிகு பிணைப்பு தன்னை கடுகளவும் கைவிடாது இருத்தலே முதல் பணியாம். தொடர் நிலமும் தொன்மையதுவும் என்றும் கவனமுடன் தொடர்ந்திருக்கும் விழிப்புணர்வே அனைவருக்கும் அவசியமாம். திருகோணமலை சொர்ண பதுமங்கள் சுடராய் ஒளிர்ந்து வர்ணனைகள் மிகுந்த வளமான தலைமண். முந்தி ராவணன் முகில் உரசிய புஷ்பகம் என்றும் சந்த கவிபாடிய தந்தை திருத்தலம். அவருக்கு முந்தியும் குபேரப்பாட்டன் அழகாபுரியாக்கியாண்ட பந்தம் எமக்குள்ள பண்பாட்டு தலைநகர். விந்தை விரிசடையன் எந்தை சிவனை என்றும் சிந்தையிருத்தி தொன்று தொட்டு வழிபட்ட சந்ததிகள் தொடர்கின்ற சரித்திர சாதனை மண். ஆழக்கடலும் அழகு துறைமுகமும் நீள கிடக்கின்ற நெல் வயல்கள் மலை தொடரும் வளங்கள் மேவி குவிக்கின்ற மேனியும் தம்பலகாம ஆதி கோணநாதர் அருளும் அற்புதமும் நிலமக்கள் காதல் கனிவும் அவர்தம் பண்புகளும் நிறைவு தரும் பாச பிணைப்பும் பல்கலைகள் தம் பெருக்கும் வீசும் காற்றில் குளக்கோட்டன் மாண்புகளும் எல்லாம் கூடி குலாவும் கொள்கை திருமண்ணே எங்கள் திரு கோணமலை என்றும் தகைசார் தலைநகரே. அந்த கோணமாமலை அமர்ந்தாரை போற்றுவோமே. அம்பாறை உம்பரெனும் தேவர் வாழ்வும் சொர்க்கபுரி அழகிற்கு. அம்பாறை உம்பரெனும் தேவர் வாழும் சொர்க்கபுரி அழகிற்கு கொஞ்சம் கூட குறைவில்லா கோல எழில் மாவட்டம். கண் கவரும் கலையமுதும் கனிவு தரும் மனிதர்களும் பண்பு நிறை பசுமை நிலம் அம்பாறை தமிழ் வதனம். நெல்லு வயல்களின் நேரழகும் அங்கு வாழும் நல்ல உறவுகளின் சீரழகும் கடந்த காலங்களில் உள்ளம் நிறையவர் போரழகும் உணர்வொன்றிய மண்ணின் வளங்களின் பேரழகும் அம்மக்கள் மனங்களில் என்றும் ததும்பிடும் நீரழகும் இன்னும் துயரும் போதிலும் தம் தன்மை தனித்துவத்தை பேணுகையும் என்றும் வணங்கிடும் மேல்நிலையாம். அம்பாறை எங்கள் தாய்மடி ஆளுகையாம். கருங்கொடி தீவு என்னும் கால பெயர் கொண்டு நிரந்தரமாயிருக்கின்ற எங்கள் நிலமதுவாம். விம்மும் நெஞ்சுகள் பலவுண்டு தினம் வேதனை சுமந்திடும் நிலையுண்டு எனினும் அம்பாறை தமிழ் மண்ணில் உயிர்ப்புண்டு அதை அணையாது காக்கின்ற பொறுப்புண்டு. நித்தம் அழுதிடும் நிலையினிலும் அம்பாறை புத்தம் புதிதென முகிழ்த்து நிற்கும். அந்த இரத்த உணர்வுக்கு நன்றி வைப்போம். நாம் சுற்றம் திரண்டு அதை ஒன்றிணைப்போம். மட்டக்களப்பு கட்டி தயிராய் கனிந்தொழுகும் அன்பு தேனாய் கெட்டிக்காரர்கள் நிறைந்து பல அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டம் எம்மண்ணின் வளக்கோட்டம். மட்டில்லா பெருமை நிறை மாண்புள்ள அறத்தோட்டம். கொட்டி கிடக்கும் வளங்கள் மீன்பாடும் தேன்னாடா எட்டி பிடித்த இணையில்லா உயரங்கள் நல்ல பட்டி பழை அமுதங்கள் பாசமுள்ள சொந்தங்கள் ஒட்டி உறவாடும் உண்மை சிநேகங்கள் அன்புக்காய் விட்டு உயிர் துறக்கும் வீரமுள்ள வம்சங்கள் கொண்ட வெற்றி திருநிலம் மட்டக்களப்பு. இன்றளவும் சொட்டும் குறையாத தன்மான தமிழ் நிலமாம். கொட்டுமுரசாகி எங்கும் செல்லும் எதிலும் வெல்லும் பட்டம் தமதாக்கி ஜயந்தம் கொண்டு எட்டு திசையாவும் உதவி செய்யும் உணர்வு கொண்ட கொற்ற பெருங்குடிவாழ் கொள்கை திருநகராம். அமிர்த களியான் முதல் அம்மண்ணில் இருக்கின்ற அனைத்தும் அமிர்தம்தான். அது எங்கள் திருநிலம்தான். புட்டுக்கு மண் சுமந்த கொக்கட்டி சோலையானை பக்கத்தில் வைத்து கொண்டு பாராளும் பசுமை நிலம். மட்டக்களப்பென்னும் மகிமை நிறை மண் நிகராய்
எட்டு திக்கிலும் எதுவுமில்லை என்போம் நாம். கட்டு குலைந்து கஷ்டங்கள் கண்டு பின்னும் முட்டி முன்னேறி பாசமும் பலமும் குறையாது நிற்கும் மட்டக்களப்பை அதன் மாண்பை என்றும் விட்டு கொடுக்காது விகசிக்க வைப்போம். கட்டி பொன் போல காலமெல்லாம் அதை காப்போம். மணலாறு ஈழ நிலத்தொடரின் இதயத்தை அதன் துடிப்பை காலம் முழுமைக்கும் தாங்கி நிற்கும் தேச பலம். உறவோடு வடகிழக்கு ஒன்றாயிருப்பதற்கு மணலாறு மண்தானே மகத்துவ இணைப்பு நிலம். அனலாராய் பாய்ந்து அதிகாரம் குடியேறி வரலாறு வசமிழந்த வாழ்வுரிமை தமிழர் நிலம். இதுகாரும் மணலாறு தனித்ததொரு தாய் நிலமாய் அடையாளப்படவில்லை எனும் எண்ணம் வரவேண்டாம். மரபார்ந்த மண் பகுப்பில் மணலாற்றின் தனிப்பெருமை ஒருபோதும் குன்றிடாத உண்மையினை உணர்விப்போம். பெருங்காடும் சில மலையும் பேரழகு நிலப்பரப்பும் விருந்தான நெல்லு வயலும் விவசாய செழிப்புக்களும் கடலாடும் மீன்பிடியும் கொக்குளாய் கொக்கு தொடுவாய் இடமான சிறப்புக்களும் இயற்கையான மறைப்புக்களும் திடமான உறுதி கொண்ட திருநிலமாம் மணலாறு. அரிதாகி இருக்கின்ற தமிழ் மக்கள் குடும்பங்களும் அவர்களுக்குள் இருக்கின்ற ஆழமான ஏக்கங்களும் ஒரு நாளில் நிறைவாகும் என்கின்ற நம்பிக்கையும் உயர்வான உரித்தான உண்மையுடைய தமிழ் நிலமாம். மணலாற்று தமிழ் நிலத்தை மாண்புமிகு வாழ்வியலை உணர்வோடு ஒன்றிணைப்போம். உதவிக்கு கரம் கொடுப்போம். வவுனியா நெல்லுவயல் அசைந்தாடும் நிறை குணங்கள் நீராடும். வவுனியா நெல்லுவயல் அசைந்தாடும் நிறை குளங்கள் நீராடும். புல் நிலங்கள் பசு மேயும் பொருள் வளங்கள் பொசிப்பாகும். செல்வமிக கொழிப்பாகும் சேற்று நில பயிர் மேவும் எல்லையது எனவாகும் வவுனியா நம் மாவட்டம். அடர்காட்டு வளமும் ஆடு மாடுகள் நிறைவும் தொடர்கின்ற நிலமும் தோரணையான நிமிர்வும் இடர்கால பொழுதும் இசைப்படாத தினவும் படர் பாச உறவும் பண்பு நிறை மக்களும் சுடர்விடும் நிலமாம் வவுனியா. அது சுந்தர தனி அழகாம். விழுங்கப்படும் நிலங்கள் வேறு பல ஆதிக்கங்கள் மழுங்கடிக்கும் நிலைகளிலும் மானமிகு முயற்சியுடன் எழுந்திருக்க துடிக்கும் எங்களது தாய்மடியாம். கலைச்சிறப்பும் கண்ணியமிகு பொருண்மிய பலமும் நிலை பெற்ற மக்கள் வாழும் நேசமிகு மண் அதுவாம். அவனியிலே அழகெல்லாம் திரட்டி வைத்த அன்னை நில வவுனியாவின் வடிவு சொல்ல வார்த்தை இல்லை இல்லை. எவரெவரோ வந்தாலும் எது எதுவோ செய்தாலும் வவுனியாவின் வரலாறு தமிழ் மரபின் பதிவேடு. மன்னர் மடி நிறைக்கும் மீன்கள் மனம் நிறைக்கும் கலைகள் வடிவு கொண்ட வயல்கள் வாழ்வளிக்கும் நிலைகள் எனச் சிறக்கும் மன்னாரில் எல்லாமே நன்றாகும். எமதருமை மாதோட்டம் எங்கள் நிலம் என்றாகும். அகண்ட வெளியழகும் ஆண்டாங்குள நிலமும் திரண்ட பெரும் சனமும் தீரமுள்ள மரமும் முரண்டு படா இணைப்பும் முக்கிய வளப்பெருக்கும் சுரண்ட வரும் எவருக்கும் சோரம் போகாத திறனும் இருண்ட நிலை கடந்தும் இன்னமும் ஏற்றமுறும் வரமும் பொருந்த வரும் பொக்கிஷமாம் மன்னாரின் மாண்பு இதுவாம். ஊக்கமுள்ள மக்கள் உற்சாக சிறப்புக்கள் ஆக்கபூர்வமாய் அணுகும் அன்பு கொண்ட நெஞ்சங்கள் காக்கும் புயல் வீரம் கொண்ட உள்ளங்கள் நீக்கமர நிறைந்திருக்கும் நிலம்தானே மன்னாராம். மாதுமை மணாளன் ஆளுகை தனை கொண்டு மருதமடு மாதாவின் மணிக்கரம் துணை கொண்டு மேதமை செய்கின்ற மன்னாரின் பயணத்தில் மேன்மேலும் சிறப்பு சேர மேலும் நாம் துணையிருப்போம். முல்லைத்தீவு அலையாடி வந்து அகமெல்லாம் குளிரச் செய்யும் விலையில்லா பொக்கிஷங்கள் வீற்றிருக்கும் தாயின் மடி. முளைப்பாலாய் முன்வந்து முழுதும் சுரக்கின்ற தலைப்பாகை சூடிய தமிழர்களின் தவப்பூமி. இருளடைந்த காலத்தே எழுச்சி திரிமூட்டி எம் பொருளடைய புடம் போட்ட புண்ணிய நிலச்சாமி. வற்றாப்பளையாலும் வரம் தரும் ஒட்டு சுட்டான் சிவனாரும் உற்றார் உறவாகி உயர்வு தரும் உரிமை நிலம். வட்டுவாகல் பாலத்து நிலவழியும் அம்பகாமக்காட்டு தனி எழிலும் எட்டிடும் தண்ணீரூற்று பலாச்சுளையும் ஈடிணையற்ற வாணிபமும் கொட்டி கிடக்கும் கடல் வளமும் குமுளமுனை சோற்றின் தனி மனமும் மெட்டுக்கு தலையாட்டும் நெல்வயலும் மேலான இரவு கலை கூத்துக்களும் கூட்டு குடும்பமாய் முல்லைத்தீவை ஆட்டி படைத்திடும் அழகுகளாம்.
வீரம் நிறைந்துள்ள அலைச்சுவடும் பலம் யாவும் நிறைக்கின்ற படகுகளும் காலம் சுமந்துவிடும் கனவுகளும் அதை நாளும் உணர்ந்து வரும் மனசுகளும் முல்லை தீவு நில முரசுகளாம் எமக்கு அது காலம் கையில் தந்த பரிசுகளாம். கிளிநொச்சி வெளிக்கிட்டு அழகாய் தமிழர் சிறப்பை உலகிற்கு கிளிநொச்சி மண்தானே முதலாய் கூறிட்டு குறிப்பிட்ட காலங்களில் கொழும்புக்கு நிகராய் பொறித்திட்ட பெயராய் விளங்கியது கிளிநொச்சி. A9 வீதியின் இருபக்கம் கொண்டு இரணைமடு குளத்தை இதயமாக்கி நின்று ஏருழுத நிலங்கள் எண்ணற்ற குளங்கள் என சீர் செனத்தி கொண்டு சிறப்பானது கிளிநொச்சி. மன்னித்தலை உருத்திரபுரம் மகாதேவ சிவனாரின் தொன்மை நிலை வரலாற்று தொகுப்பு நிலம் இப்பூமி. தன்னம்பிக்கை தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்து வரும் முன்னெழுச்சி மிக்க முனைப்பான தாயின் மடி. வீர தீர தியாகங்கள் விளையாட்டு கலை கல்வி சேர நின்று சிறப்பு பெற்ற செந்தமிழர் அடையாளம். வீரதீர தியாகங்கள் விளையாட்டு கலை கல்வி சேர நின்று சிறப்பு பெற்ற செந்தமிழர் அடையாளம். மாறுபட நினைப்பவருக்கு கொள்கை தெளிவு கொண்டு நேர்பட எடுத்துரைத்து நிற்கின்ற உரிமை நிலம். வழிகாட்டி வரலாற்றில் வல்ல தடம் பதித்த கிளிநொச்சி தலைத்தோங்க ஒருமித்து துணை செய்வோம். யாழ்ப்பாணம் உயிராடும் உடலுக்கு தலையே பிரதானம். உணர்வான ஈழத்தோர்க்கு யாழ்ப்பாணம் அதுவாகும். மிக இல்லை எனச் சொல்லும் அளவிற்கு வரலாற்றில் எது இல்லை எனவாக எல்லாமும் உள்ள இடம். காங்கேசன் துறை முதலாய் ஆன இரவு வரை நீங்காது நிறைந்துள்ள முயற்சியுடை முதிர்ச்சி நிலம். ஈழத்தமிழர் என்னும் இணையில்லா கடிதத்திற்கு மேலுள்ள முகவரியாய் மிளிர்கின்ற மேன்மை நிலம். தொடர் மலைகள் இல்லையென துவளாது அதை மாற்றி தோள் வலிமை இளைஞர்களை துடிப்போடு தருகின்ற சுடர் கவிதை மகா கவியும் சொன்னபடி உள்ள நிலம். வியத்தகு கலைகள் விடாமுயற்சி விவசாயம் நல்ல நயத்தகு உயர் கல்வி மீன்பிடி சுய பொருளாதாரம் அறிஞர் ஆன்றோர் ஆராய்ச்சியாளர் ஆளுமையோள் என நெறிமுறைகள் கொண்டமைந்த நிகரில்லா மேதைப்புலம். வியத்தகு கலைகள் விடாமுயற்சி விவசாயம் நல்ல நயத்தகு உயர்கல்வி மீன்பிடி சுய பொருளாதாரம் அறிஞர் ஆன்றோர் ஆராய்ச்சியாளர் ஆளுமையோர் என நெறிமுறைகள் கொண்டமைந்த நிகரில்லா மேதைப்புலம். ஆன்மீகம் ஆனந்தம் சமய விழுமியங்கள் இன்னும் அழகான பண்பாடு கலாசாரம் என்றென்றும் மேன்மை பெருவீரம் மேலான தியாகங்கள் கொண்டு தான் தோன்றி வழிநடத்தும் தலைமை சிறப்பு கொண்ட வான்புகழ் கொண்டமைந்த வலிமை நிலம் யாழ்ப்பாணம். எல்லா முதல்களுக்கும் முதல் தந்த மூல நிலம். வரும் பொல்லாப்பு எதுவெனிலும் பதில் கொடுக்கும் ஈழநிலம். எல்லா முதல்களுக்கும் முதல் தந்த மூல நிலம். வரும் பொல்லாப்பு எதுவெனிலும் பதில் கொடுக்கும் ஈழநிலம். இப்படி எல்லா ஊர்களுக்கும் ஏதேதோ சிறப்புண்டு. இவற்றை ஒன்றாய் உணர்ந்தாலே அதற்கெங்கே நிகருண்டு. இப்படி எல்லா ஊர்களுக்கும் ஏதேதோ சிறப்புண்டு. இவற்றை ஒன்றாய் உணர்ந்தாலோ அதற்கெங்கே நிகருண்டு. எல்லாம் ஒன்றாக இருக்கின்ற தமிழணங்கை தாய் நிலத்தை நல்லா பாதுகாக்கும் விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். மாவட்டங்கள் தோறும் மனம் கனிந்து பார்த்தாலும் அவை யாவற்றையும் சேர்த்து ஒன்றியதே நம் தாய் மண்ணாம். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. வரலாறு வாழ்நிலம் வலிமை இனம் வாய்த்த மொழி எனவாகும் எல்லாமே ஈழத்தாய் என்றாகும். வரலாறு வாழ்நிலம் வலிமை இனம் வாய்த்த மொழி எனவாகும் எல்லாமே ஈழத்தாய் என்றாகும். அவை எங்கள் உயிராகும். மானமும் ரோசமும் மனிதருக்கு ஆகுமாம். அப்படி மானமும் ரோசமும் மனிதருக்கு ஆகுமாம். அதை தானே முதலில் தரணிக்கே சொன்ன ஞான பெரும்பேறு தமிழருக்கே சேருமாம். புறநானூற்று காலத்தை புரட்டி புரட்டி படிப்பிக்கும் தமிழ் சமூகம் ஈழத்தமிழன் புதுப்பித்த வீரத்தை தியாகத்தை அவர்தம் பொற்காலத்தை எடுத்தியம்ப தயங்குவது ஏனென்று விளங்கவில்லை.
மரத்தமிழர் நிகழ்வுகளை மறப்பதும் மறைக்க துடிப்பதும் திரித்து கூறி திரிவுபடுத்துவதும் சிறப்புகளை எல்லாம் சீர்குலைப்பதும் இனி பிறக்கும் எவருக்கும் வரலாறு தெரியாதபடி பொறுப்பற்ற சமூகமாய் அவர்களை ஆக்குதற்கும் திட்டமிட்டு பரப்புரை செய்வோரை அடையாளம் காட்டி அவர் கருத்தை மறுத்து உரைத்து நம் மகிமை மீட்டெடுக்கும் திறத்தை தீரத்தை தினவோடு பெறுவதற்கான அறத்தை அவசியத்தை அன்புடனே எமக்காய் திறம்பட எடுத்துரைக்க தெளிவுள்ளோர் வர வேண்டும். வரலாற்றை நினைக்காத இனம் வரலாற்றில் நிலைக்காது. வரலாற்றை மதிக்காத இனம் வரலாற்றில் ஜெயிக்காது. வரலாறு தன்னை வழிகாட்டி என்று சொன்ன பெரும் பேற்றை பெற்ற பெரும்பேறு எங்களது. வரலாறு தன்னை வழிகாட்டி என்று சொன்ன பெரும் பேற்றை பெற்ற பெரும்பேறு எங்களது. வரலாற்றை கவனியுங்கள், அதன் வழித்தடத்தை மதிப்பிடுங்கள். சரித்திரத்தை அறியும் ஆவல் சமூகத்தில் வளர்ந்துவிட தேவையான வழிகளை எழுத்தாக்கி கலையாக்கி எல்லோருக்கும் அறிவியுங்கள். உலகமெல்லாம் தமிழர் என்று உரைகின்றார் என்று பலரும் சொல்லும் பாராட்டுக்குரியதே. நிலவும் உலக ஒழுங்கில் உனக்கான நிலம் எதுவென கேட்டால்தான் குளறும் நாக்கு, அதை கொஞ்சம் நோக்கு. தாயின் மடியின் சுகத்தை விட தாய் நிலத்தின் சிறப்பதிகம். கோடானு கோடி பணம் சேர்த்து குவலயத்தில் மேடான மிடுக்கான வாழ்க்கை வாழ்ந்து பலரும் ஓடோடி வந்து படமெடுக்க முண்டியடிக்கும் அளவிற்கு தேடாத சிறப்பெல்லாம் தேடினாலும் உன் முன்னோர் பாடாத பாடுபட்டு பயன் விளைத்து ஓடாக தேஞ்சு உருவாக்கிய உரிமை நிலத்தின் விழுந்த ஒரு துளி வியர்வைக்கு முன்னே உன்னை ஒரு நாடோடியாகவே நாளைய உலகு பதிவு செய்யும். நிலம் என்றால் என்ன? வெறும் மண்ணென்றா மனம் கொள்வீர்? நிலம் என்றால் என்ன? வெறும் மண் என்றா மனம் கொள்வீர்? இல்லை இல்லை, அது ஒரு இனம் வேரூன்ற இடம் தருகின்ற குணம் கொண்ட எங்கள் குலசாமி. நிஜச்சாமிகளை வைத்து வணங்குவதற்கு இந்த நிலச்சாமி தேவை, நினைவில் கொள்ளுங்கள். பிறந்த நிலத்தை மறந்துவிட்ட எவரையுமே இவ்வுலகம் சிறந்தவர் என்று சிறப்பித்துக் கொள்வதில்லை. மாறாய் தன் நிலத்தை போற்றி தியாகித்த தீரருக்கே இந்த தரணி முழுவதுமே வியாபித்து விழா எடுக்கும். நிலத்தை நீ மறந்தாலும் நிலம் உன்னை மறப்பதில்லை. அனைத்தும் முடிந்து அதற்குள் தான் அடங்க வேண்டும். ஆனாலும் இனத்தின் அடையாளம் நிலத்திலிருந்தே தொடங்க வேண்டும். பக்கத்து கதியாலில் ஒரு கொப்பு எட்டி பார்த்தாலேயே கெத்துக்காட்டி களமிறங்கும் தமிழ் மரபோய். உன் சொத்தனவாகும் நிலப்புலங்கள் சிக்கல் நிலை காணும்போது குத்துக்கல்லாட்டம் குந்தியிருப்பது ஏனோ? அல்லது 10 வரியை முகநூலில் எழுதிவிட்டு பங்கேற்று விட்டதாய் நித்திரைக்கு சென்று விடும் நிலைதான் சரியாமோ? சிவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம். கலராய் கனவுகளை கைவண்ணத்தை வைத்திருந்தாலும் கையில் ஒற்றை இல்லை என்றால் காட்சிப்படுத்த என்ன செய்வாய்? காணி நிலம் வேண்டுமென்று பாடிய பாரதியே கால கவிஞனானான். காணி நிலம் வேண்டுமென்று பாடிய பாரதியே கால கவிஞனானான். நம்மை பேணி வரும் நிலத்தை நாம் பேணவில்லை என்றால் நிலத்தில் நம் வாழ்வில் அர்த்தமில்லை. அவ்வகையில் சொந்த நில சிறப்புகளை சுக வாழ்வு பெறுமதியை சந்ததி உணர்வதற்கு தேவையான வழிகளை உந்துதல் உள்ளோர் உண்மையோடு விளக்குங்கள். சமத்துவம் பேசுகின்ற ஜனநாயகமும் அகிலமெல்லாம் ஐக்கியம் வேணும் என்னும் ஐக்கிய நாடுகள் சபையும் தனக்கென வரும்போது மட்டும் இனத்துவம் நாடுகளின் இறையாண்மை என்று சொல்லி கணக்கு காட்டும் கதை காலமெல்லாம் நடக்கிறது. மேசைக்கு மேலே கைகுலுக்கிக் கொள்வதும் மேசைக்கு கீழே குழி பறித்து நிற்பதும் ஆசைக்காய் மட்டுமல்ல, அவசியம் கருதியும் நடக்கிறது. எல்லோரும் ஒன்றென்று எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் தாமே கொஞ்சம் முன்னேற வேணுமென்று முயற்சியும் செய்வார்கள். இதுவே எல்லாருக்கும் உள்ள இயல்பான வளமை நிலை, தவறில்லை. அவரை போல நாமும் தில்லாக நிற்க வேண்டுமென்றால் நம்மவரும் ஒன்றாக சேர்ந்து உழைக்க தயாராக வேணும். இனப்பற்றும் இனவெறியும் ஒன்றல்ல. கவனிக்க, இனப்பற்றும் இனவெறியும் ஒன்றல்ல. எம்மவர் முன்னேற சிந்தித்தால் இனப்பற்று, அதன் வழியே இன்னொருவர் இடையூறை சந்தித்தால் இனவெறி, அவ்வளவுதான். எம்மவர் முன்னேற சிந்தித்தால் இனப்பற்று, அதன் வழியே இன்னொருவர் இடையூறை சந்தித்தால் இனவெறி, அவ்வளவுதான். இனப்பற்று எப்போதும் வேண்டும். எம் சனத்தை முன்னேற்ற சடுதியாக உழைக்க வேண்டும்.
காலம் முழுமைக்கும் ஈழத் தமிழன் என்று ஞாலம் புகழ்ந்துரைக்க வாழ்வு சிறக்க வேண்டும். அந்த காலம் முழுமைக்கும் ஈழத் தமிழன் என்று ஞாலம் புகழ்ந்துரைக்க வாழ்வு சிறக்க வேண்டும். அந்த நீள குறிக்கோளை எம்மவர் நெஞ்சமெல்லாம் விதைக்க தேவையான வழிகளை தகுதியுள்ளோர் தாருங்கள். பூமி வாழும் மொழிகளுக்குள் புகழ்பெற்று உயர்வான ஆதி மொழி தமிழென்று அடிக்கடி சொல்கிறார்கள். நீளத் தொன்மை மரபார்ந்த கலை இலக்கிய பொக்கிஷங்கள் கால கணக்கின்றி கனதியாய் உள்ளதுவாய் மேலும் தன்னை புதுப்பிக்கும் தன்மையதாய் வாழும் மொழி தமிழென்று வாழ்த்துக்கள் சொல்லுகிறார்கள். உண்மைதான். ஆனாலும் வாழுகின்ற தமிழர்கள் நாளாந்த வாழ்க்கையிலே குட் மார்னிங் தொடங்கி குட் நைட் வரை, ஏன் மிட் நைட்டில் மெசேஜ் போடுவது வரை செப்புவதும் சிந்திப்பதும் அதிகம் ஒப்பற்ற தமிழாய் இருப்பதில்லை. காரணம் ஏன்? தமிழ் மொழி வீரியம் மிக்கதே. ஆனாலும் மொழியின் வாழ்வு அதை மொழியும் வாயுள்ளவரை எனும் தெளிவை கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும். மொழியின் வாழ்வு அதை மொழியும் வாயுள்ளவரை எனும் தெளிவை கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும். அவ்வகையில் நேய தமிழை எம் நெஞ்சார்ந்த மொழியை தமிழர் பாவிக்கும் நடைமுறையில் பக்குவ வழிகளை பண்பு கொண்டோர் திரண்டு பகிர்ந்திட வாருங்கள். காலம் கடந்தும் இனவாழ்வு நீள்வதற்கு கலைகளே வாகனமான காத்திரமாய் பணி செய்யும். காலம் கடந்தும் இனவாழ்வு நீள்வதற்கு கலைகளே வாகனமாய் காத்திரமான பணி செய்யும். இனத்தின் வாழ்வை இனிதாக விளக்குவதற்கு அவ்வினத்தின் இலக்கியத்தை புரட்டினாலே எல்லாம் புரிந்துவிடும். இலக்கை இயம்புவது மட்டுமில்லை, சமூகத்தின் குறுக்கு வெட்டுமுக குறிப்பை தருவதும் கூடவே பயணித்து குணம் காட்டி நிற்பதும் இலக்கியம் என்ற இணையற்ற சாதனமே. வள்ளுவன் குரலை உலகம் உள்ளளவும் போற்றுமென்றால் அதற்குள் தெள்ளு தமிழும் தமிழர் சிறப்பும் எள்ளளவும் குறையாமல் என்றென்றும் இருக்கும். அதுபோல ஈழத்தமிழர் உள்ளத்தில் உள்ளவைகளை உலகுக்கு அறிவிக்க உயர்பட்ச நல்லதொரு ஊடகம் கலை இலக்கிய சாதனமே. கலை இலக்கிய சாதன பயன்பாடு என்பது கண்ணாடி போத்தலை கையாள்வது போன்றது. கலை இலக்கிய சாதன பயன்பாடு என்பது கண்ணாடி போத்தலை கையாள்வது போன்றது. உள்ளிருக்கும் அனைத்தையும் தெளிவாய் காட்டும், உடைத்து விட்டாலோ கையில குத்தும். உள்ளிருக்கும் அனைத்தையும் தெளிவாய் காட்டும், உடைத்து விட்டாலோ கையில் குத்தும். அதுக்காக கலைத்தாகம் அதிகமாகி இன்னொருவர் படைப்பை களவாடக்கூடாது. அது கலைக்கு பெரும் கேடு. உனக்கான கலைஞானம் உனக்குள்ளே எழ வேண்டும். உனக்கான பாடலை நீதானே பாட வேண்டும். கள்ளே கனியே என்று கலை சினிமா எழுதிய கைவிரல்களை கூட்டி வந்து முள்ளிவாய்க்காலை எழுதச் சொல்லி அள்ளி வைக்க வேண்டாமே. கள்ளே கனியே என்று கலை சினிமா எழுதிய கைவிரல்களை கூட்டி வந்து முள்ளிவாய்க்காலை எழுதச் சொல்லி அள்ளி வைக்க வேண்டாமே. வாடகைக்கு ஆள் பிடித்து உன் கதையை எழுதினால் பூடகமாய் அவன் உனக்கு பொறி வைக்க வாய்ப்புண்டு. காங்கேசன் துறை முதல் கருங்கொடி தீவு வரையான பாங்கான வாழ்வு பண்பியலை அனுபவத்தை அம்மண்ணில் நீங்காமல் வாழும் நெஞ்சங்கள் தான் அறியும். அதை விடுத்து ஆங்காங்கே சிலர் கதை கேட்டு அவரவர் சொல்வதெல்லாம் உண்மையாயிருக்கவும் வாய்ப்பில்லை. அதில் நன்மைகள் கிடைக்கவும் வழியில்லை. அவ்வகையில் உணர்வின் வழி பிரவாகிக்கும் உன்னதமான கலை இலக்கிய களத்தினிலே எம் தலைமுறை தடுமாறாது நிமிரும் வழிகளை தகுதியானோர் வந்து வழிகாட்டி சொல்லுங்கள். வரலாறு, நிலம் மற்றும் இனமான உணர்வு, மொழி நிகரில்லா கலை ஞான இலக்கியங்கள் வரிசையிலே வாழ்வின் பெரும் பேராய் இறையருளாய் கிடைக்கின்ற பொருளார்ந்த நிம்மதியின் புனிதத்தை உணர்விக்கும் சமய நெறிதானே சகலத்தின் வடிவாகும். அந்த உயர்ந்த விகசிப்பை உயிர்கள் உணர்வதற்கு தகுந்த வழிதானே பக்தியும் வழிபாடும். இப்போ சமய வழி நடைமுறையிலும் சரியான வகை சொல்லி அமையும் அன்போடு அனைவருக்கும் உதவுங்கள். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ்த்தாயே. இப்படி வரலாறு, நிலம், இனம், மொழி, கலை என்று உணர்வோடு வாழ்ந்தால்தான் உருவாக்கம் நிகழும். இப்படி வரலாறு, நிலம், இனம், மொழி, கலை என்று உணர்வோடு வாழ்ந்தால்தான் உருவாக்கம் நிகழும். உலகிற்கும் எமை பற்றி எல்லாமும் புரியும்.
முடியாண்ட திருகோணமலை தொடங்கி நன்மை மிகு படியான மட்டக்கிளப்பின் மாண்பு கண்டு வியந்து நெல் மணிகள் பிடியாக அசைந்தாடும் அம்பாறை வளம் கனிந்து காடுகளின் குடிநீண்ட வவுனியாவின் குளங்களிலே குதூகலித்து மீன்கள் நெடியாடும் மன்னாரின் தொன்மைகளில் தோய்ந்திருந்து இதய பூமி துடிப்பான மணலாற்றின் மண்ணினிலே மனம் நிறைத்து வல்லமை கொடியாண்ட கிளிநொச்சி நிலவாசம் தனை முகர்ந்து அலையடிக்கும் மடியான முல்லைத்தீவின் முகவரியால் உயர்வடைந்து கலை நல்கும் வடிவான யாழ்ப்பாணத்தின் சிரம் வணங்கி வாழும் பெரும் பேறு குடியான ஈழத் தமிழன் நான் என்னும் திமிரோடு உலகமெங்கும் வாழும் அடையாளச் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வோம். அனைவருமே ஒற்றுமையாய் செயல் புரிய பிரார்த்திப்போம். இதுவரை நேரமும் கவி சொன்னோர்க்கும் செவிவழி இணைந்தோர்க்கும் வகை செய்தோர்க்கும் வலையொலி பார்ப்போர்க்கும் கரம் கூப்பி நன்றி சொன்னோம். கவியரங்கை நிறைவு செய்வோம். அடையாளம் இல்லாத எல்லாமே அழிவாகும். அடையாளம் ஒன்றேதான் அனைத்திற்கும் வழியாகும். விடை காண முடியாத வினாவென்று எதுவும் இல்லை. நடை போடத் தொடங்கிவிட்டால் நம் பயணம் தூரமில்லை. நன்றி, வணக்கம். சூர்சரண்மிகு சிவன் கோவில் சைவத் தமிழ்ச் சங்கம், சிவன் தொலைக்காட்சி மற்றும் சிவபுரம் அமிர்தம் நல்நிகழ்வு மண்டபத்தினுடைய முழு ஆதரவில் இடம்பெற்ற இன்பத்தமிழ் பொங்கல் நிகழ்வை நீங்கள் சிறப்பாக கண்டுகளித்தீர்கள். சிவன் தொலைக்காட்சி ஊடாக உறவுகளே, சைவத் தமிழ்ச் சங்கம் 30 ஆண்டை கடந்து இப்போது 31வது ஆண்டில் கால் பதிக்கின்ற வேளையிலே தாயகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு பல உதவிகளை செய்து வருகின்றோம். அதுபோல் சுவிட்சர்லாந்திலே எங்களுடைய உறவுகளுக்கான சைவத்துக்கான அவர்களுடைய பசியை தீர்த்து வருகின்ற சைவத் தமிழ்ச் சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்வு நடத்துவது வழமை. அதுபோல் 25வது ஆண்டிலே நாங்கள் சிறப்பாக சூடும் சுரணையும் சூரிய பொங்கல் என்கின்ற ஒரு கவியரங்கம் ஊடாக உங்களை சந்தித்த நாங்கள் இப்போது 30வது ஆண்டிலே சைவத் தமிழ்ச் சங்கத்தினுடைய 30வது ஆண்டை வழியனுப்பி எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே என்கின்ற கவி ஊடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இப்படி ஒரு கவியை உருவாக்க வேண்டும் என்று சைவத் தமிழ்ச் சங்கம் எண்ணிய போது அதற்காக நான் எங்களுடைய கவிப்புலவர் ஈழத்து கவிஞர் கு வீரா ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் எங்களோடு ஒரு வாரமாக இரவு பகலாக எங்களோடு திரிந்து, அதாவது எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய 9 மாவட்டங்களையும் உள்ளடக்கி அதனுடைய பெருமைகளையும் அதனுடைய வலிகளையும் அதனுடைய வரலாற்றையும் அதனுடைய வீரத்தையும் கூறக்கூடிய 9 கவிஞர்களை வைத்து கு வீரா ஐயாவினுடைய தலைமையிலே, கவிஞர் கு வீரா ஐயாவுடைய தலைமையிலே இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தது. அதுபோல் சிவன் தொலைக்காட்சி தன்னுடைய முழு பங்களிப்பை செய்திருந்தது. அதிலும் ஜனா அவர்கள் எங்களோடு இணைந்து இந்த 9 மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நாங்கள் தூக்கமின்றி எல்லோரும் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக இந்த படையலை தந்திருக்கின்றோம். இது உண்மையில் உங்களுக்கு உங்களுடைய மனதை ஆழ் மனதை தட்டி எழுப்பியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே சைவத் தமிழ்ச் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொடக்கம் இன்று வரை தாயத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு பல வழிகளில் உதவி வருகின்றோம். அதிலும் அன்பே சிவம் அமைப்பு பல மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறது. அதற்காக ஒவ்வொரு மாவட்டமாக நாங்கள் தொண்டு செய்த நாங்கள் இப்போது முகமாலையிலே மூதாளர் அன்பு இல்லம் அமைத்து அங்கே இருக்கக்கூடிய மூதாளர்களை பராமரித்து வருகின்றோம். அதுபோன்று இயற்கை இடர் வருகின்ற போது அப்பப்போது அந்தந்த மாவட்டங்களில் எங்களுடைய அன்பே சிவத்தினுடைய உதவிகளை செய்து வருகின்றோம். ஆகவே உறவுகளை உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய தைத்திருநாள் நல் வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எப்போதும் எங்களுடைய மக்கள் சிறப்பாக இருக்கும் வரை நாங்கள் எங்களுடைய பணிகள் தொடரும். இந்த கவியரங்கில் எங்களோடு இணைந்த அத்தனை கவிஞர்களுக்கும் எங்களுடைய அன்பையும் நன்றியையும் சைவத் தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு அதுக்கும் பிரத்யேகமாக எங்களுடைய இந்த தலைமை கவியேற்ற கவிஞர் கவி ராஜராஜன் கு வீரா ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எம் தமிழ் உறவுகளே.